இவர் அந்த ஆள் உளவடிக்காங்க. இவர் தான் அந்த ஆள் விளங்குதா? இந்த புழுதிக்குரிய ஓனர் வந்து இவரா? மெட்டல் சரியா? கையில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி குத்திக்கா சரியா? அடுத்தது இது என்னது? தேயிலை சரியா? அம்மாவுக்கு எனக்கு உதவி அம்மாவுக்கு நன்றி நன்றி. நன்றி. நாங்கள் இல்லை என்ன ஏழைன்றீங்க? அப்படி இல்லை, எல்லாரும் மனிதர்கள் சரியா? யோசிக்க வேணாம் சரியா? கடவுள் இருக்க நம்மளை கைவிட மாட்டேன். தொடர்ச்சியாக வந்து ப்ரே பண்ணுங்க. எழுதுறாவ இந்த வருஷம் எழுதுறாவா? எழுதுறாங்களா? இந்த வருஷம் எழுதுறாவ. பேக்ல இருக்கா? பேக்கில் அந்த பழைய பேக்கு தான் கொண்டு எழுத அப்புறம் இவ்வளோ நான் நிறைய கஷ்டப்பட்டு நான் நடந்து தான் ஸ்கூலுக்கு கூட்டி போய் கூட்டி கொப்பி பென் எல்லாம் இருக்கா? கொப்பி பென் எல்லாம் இப்போ இந்த 12 மாதம் எழுதுறாமா, 11 மாதமே எழுதுறாவும். 2B 2C 3Sஆ? பாருங்க, இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எடுத்த ஒரு பிள்ளையோட பேக்கை பாருங்களேன்டாப்பா. வீட்டு கஷ்டத்துக்காக அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உழைக்கிறதுக்கு போகிறேன் இந்த வயசில். அதாவது படிப்பை வந்து இடைநிறுத்திட்டு 9ஆம் ஆண்டு வந்து படித்து கொண்டு அந்த 9ஆம் ஆண்டில் அதை வந்து இடைநிறுத்திட்டு அந்த படிப்பை விட்ட காரணம் இந்த வேலைக்கு போகணுமென்றதாதையா? இந்த குடும்ப கஷ்டத்துக்கான என் அப்பா வந்து விட்டுட்டு போன காரணத்தினால அந்த குடும்பத்தில் பாரத்தை வந்து எடுத்துக்கொண்டு இப்போ வந்து தொழிலுக்கு போய் ஒன்றியர். அது கண்டு அக்காவண்ணே அக்கா வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் 7 எழுத போகிறாங்கண்ணே. 7 எழுதுறதுக்கு தான் வந்து படிக்கலைன்றாங்க. தான் வந்து பாடசாலையை வந்து இடம் நிறுத்தினாலும் அக்கா நல்லா படித்து நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த சின்ன வயசுலேயே நினச்சி அக்காவுக்கு படிக்கிறதுக்குரிய செலவுண்ணே, படிப்புக்குரிய செலவு, கொப்பியாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம், டியூஷன் ஃபீஸாக இருக்கலாம், எல்லாமே தம்பி வந்து வேலைக்கு போய் தம்பி வேலைக்கு போய் அந்த காசில் வந்து அக்கா வந்து படிப்பிச்சு கொண்டு அதோட அம்மாவுக்கு ஆசை கொடுத்து வீட்டு செலவுகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, மேசன் வேலைன்றது வந்து ஒவ்வொரு நாளும் வேற ஒரு வேலை இல்லை, ஒரு பெர்மனன்ட் ஜாப் இல்லை மேசன் வேலைன்றது. 2 நாள் வரும், 3 நாள் வரும், 5 நாள் வரும், 6 நாள் வரும். சில வேலை வந்து ஒரு கிழமையும் வேலை இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த ஒரு கிழமையும் வேலை இல்லாமல் இருக்கிற என்ன செய்யற நீங்கள்? வீட்டில் இருக்கிற. அப்போ அந்த டைம் சாப்பாடெல்லாம் கஷ்டம்தான். சரி தம்பி, நான் ஒரு வாக்கு தரேனே, இனிமேல் வந்து உங்களுக்கு பசி பட்டினியாலனே மற்ற விஷயங்கள் என்னால் வந்து செய்யலாது. பசி பட்டினியால் வந்து இனி நீங்கள் வந்து இருக்கக்கூடாதுண்ணே. ஆமாம், அதுக்குரிய சாமந்த அரிசியிலேருந்து எல்லாம் வந்து வாங்கி அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன்னு வந்தேனே. வேலை இல்லாட்டியும் வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டேனே, சந்தோஷமாக வந்து தூங்குங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல சைக்கிள் இருந்தால் தொழிலை கூப்பிட்டு போவாங்க, பைசைக்கிள் இல்லாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் ஒரு கஷ்டம். ஏற்றிட்டு போக மாட்டாங்க இல்லை. இந்த அண்ணாண்டா பிரச்சனை இல்லை, இவர் கூட்டிட்டு போவாரு. அந்த அண்ணா வந்து உங்களை ஏற்றிட்டு போவே. மற்றாக்கள் வந்து வேலைக்கு கூப்பிட்ற டைம் உங்களோட கையில் சைக்கிள் இல்லைனால வந்து உங்களுக்கு தொழிலுக்கு போயிடாது. அப்போ அவங்க போயிடுவாங்க. இனி வந்து உங்களுக்கு சைக்கிள் ஒன்று இருந்தால் நீங்கள் உங்களோட சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாமே. அப்படி தானே? சைக்கிள் எல்லாம் மாதிரி கவனமாக பார்த்து கொள்வீங்களா? அதுக்கு தரல பார்ப்போம் சரியாடா. வீடியோ போடுவாங்க, யாரும் வந்து உங்களுக்கு வந்து சைக்கிள் ஒன்று வாங்கி தரக்கு வந்து ஒரு உதவி வந்து செய்வாங்க. நான் பயத்துனேன் கொண்டு வந்து நிச்சயமாக தருவேன். ஆனால் நம்பி இருக்க வேணாம். சொல்லி லேடிஸ் பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45,000 ஒரு 50,000 வரும். ஏன்னா முதல் வந்து விலை குறைவாக இருந்தது. முதல்லாம் வந்து ஒரு 17,000 18,000 ரூபாய்க்கு வாங்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ போகுது? 40 கிட்ட போகுது. 40 அப்படி தான் போகுதுண்ணே. 40 45 தான் போகுதுண்ணே. இப்போ 45,000 ரூபாய்க்கிட்ட வந்து தேவைப்படும் ஒரு லேடிஸ் பைக் கொண்டு வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னால் தம்பிக்கு வந்து அந்த உதவியை வந்து நாங்கள் வந்து செய்து கொடுக்குற மூலமாக தம்பி வந்து தொழிலுக்குண்ணே அண்ணா வருவேன். நான் வந்து அந்த மகளுக்குரிய இந்த பேக் ஒன்று வாங்கி தரேன் சரியா? வார மாசம் எழுதுறாங்க. வார மாசம் சாப்பாடு ஜாமான வச்சு எழுத கொண்டு போறதுக்கெல்லாம் கூப்பிட்டாலும் போகணும். அவங்களுக்கு லீவு இன்னும் கொடுக்கல. அப்புறம் நம்ம கூட நிற்க வேண்டாம் கொஞ்சம் போகலாம். என்ன கிடையாது, அது சில்லறை ஜாமான். சில்லறை சாமான் கடை. ஓ அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான்.
இப்ப அங்கெல்லாம் வந்துடா உனக்கு பெருசா வேலை இருக்காதுடா. இப்ப லொரியில வார சாமான கோலையாவே இறக்கிடுவான் முழங்குதா, இறக்கிடுவான். அடுத்தது இப்ப ஆட்கள் வந்து கஸ்டமருக்குள்ள 1/4 கிலோ 1 கிலோ வந்து நீ அளந்து கொடுக்கறதுக்கு மட்டும் கொஞ்ச நாள் பழகணும். என்ன அந்த 1/4 கிலோ இப்படி அளக்குற 1 கிலோ இப்படி அளக்குறேன்றதுக்கு மட்டும் கொஞ்ச நாள் நீ பழகணும். அதை பழகி எடுத்துட்டீங்கடாடா அதுக்கு பிறகு என்ன பார்த்துக்கிட்டு நம்பிக்கை தான் எல்லாமே. இப்ப நீ வந்து நம்பிக்கையா இருந்து காசு ஒன்று கை வைக்காம அப்படி எல்லாம் வந்து வடிவா செய்வின்னு சொன்னா உனக்கு வந்து என்ன சொல்ற சம்பளத்தை கூட்டி தருவாங்க, உன்னை விட மாட்டாங்க. அப்புறம் அப்படியே வந்து அவங்களுடைய இருந்து கொண்டு பிறகு 25 வயசுல கல்யாணம் கட்டுறாங்கன்னு சொன்னீங்க தானே. பிறகு ஒரு 25 வயசு 26 வயசுல வந்து நீங்க ஒரு சொந்தமா நீங்க ஒரு கடை விட்டுறலாம். சரி, அப்ப எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம். எவ்வளவு நாளைக்கு வாங்கிக்கலாம்? இது வருஷம் ஒரு 2 வருஷமா வாங்கிக்கலாம் பண்றீங்களா? குறைச்சி சொல்லுங்களேன். போட்டு தரேன் 500 போட்டு தரேன். சரி வா கொண்டு வா. நன்றி அம்மா, எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி. நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம். தம்பியாக்களை சொல்லி இந்த வந்து உதவி செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு நன்றிம்மா நீங்கள் உதவி செஞ்சதுக்கு. சரி. அப்போ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எங்களோட வீட்டை நிற்கிறேன். அப்போ பவித்ரனும் வந்து இப்போ வந்தவர். அப்போ பவித்ரனையும் கூட்டிகிட்டு நாங்கள் இப்போ போகிறோம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதருக்கு வந்து போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு சுகமலர் அம்மாட வந்து அந்த அவங்களோட பிரச்சனையில் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இருந்த அந்த விஷயங்களை பற்றி அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அது பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து இல்லாமல் தண்ணி இல்லாமல் உண்மையாகவே கஷ்டப்படுறாங்கன்னு அப்படி ஒரு கொடுமையை வந்து அவங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது 2 நாள் 3 நாள் வந்து சாப்பிடாம சுருண்டு படுத்த காலங்களும் இருக்குமா. சாப்பாடு இல்லாட்டி என்ன செய்கிறேன், நான் அப்படியே வந்து தண்ணியை குடிச்சிட்டு சுருண்டு படுத்துருவேன். ஒரு 2-3 நாளில் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறாக்களோ இல்லாட்டி யாரும் வந்து பார்த்தாலோ அவங்க வந்து தருவாங்க. அதில் வந்து வச்சு தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி சுகமலர் அம்மா வந்து சொல்லியிருந்தா. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே அவங்களுக்கு இந்த சாப்பாட்டு பிரச்சனையை வந்து இப்போ வந்து நாங்கள் முடிச்சு கொடுக்கணுமே. இப்போ அவங்களுக்கு ஒரு வயசும் வந்து போயிட்டு வயசும் போன காரணத்தினால இனி அவங்க தொழிலுக்கும் போயிடாது. அப்போ அவங்களுக்கு இந்த சாப்பாடு பிரச்சனையை வந்து முடிச்சு கொடுக்கணும் என்ற காரணத்தினால அந்த வீடியோ வந்து நான் போட்ட வீடியோ முடிஞ்ச உடனே நானும் பவித்ரனும் போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்து உடனே கொடுக்குறதுக்கு நாங்கள் வெளிக்கிட்டோனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருட்டாயிட்டு அப்போ வீடியோவும் எடுத்துக்கொள்ள சுச்சுவேஷனால நாங்கள் அப்படியே வீட்டை வந்துட்டு என் கார் பூட்டில் தான் அதை வந்து அப்படியே வச்சுருந்தேன் நான். இப்போ அதை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு திரும்பி புதருக்கு போயிட்டு சுகமலர் அம்மாவுக்கு அதை கொடுத்துட்டு அம்மாவோட கழிச்சிட்டு வரப்போகிறோம். இந்த வீடியோ தான் இதில் வந்து பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாராவது புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் விளங்குது. சரி, ஓகே. நீங்கள் வீடியோவுக்கு பயப்பட தேவையில்லை. இப்போ கொஞ்சம் ஃபோம் ஆகிட்டோம் வீடியோ எடுக்க பழகிட்டாலே. எல்போர்ட்ல இருந்து நான் இப்போ லைசன்ஸ் தந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோ ஆயிடுவேன். சரி, மக்கள் தான் சொல்லணும் நீ எடுக்கிற வீடியோ நல்லா இருக்கா விளங்குதா. சரியா, நல்லதா கமெண்ட் பண்ணுங்க. அது மக்களோட கையில அப்படி கமெண்ட் பண்ணுங்களேன் பாப்போம். பவித்ரனுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி. அது பாப்போம் வேணும். எத்தனை கமெண்ட்ஸ் வருதுன்னு பாப்போமா. கூட தோல 10க்கு எத்தனை கொடுப்பீங்க. அதோட எந்த டிரைவிங்க்கும் பாத்துக்குது. அதுதான் என்ன டிரைவிங் பாருங்க, ஒத்த கையால ஓடுறேன், கையெல்லாம் விட்டுட்டு ஓடுறேன். என்ன புஷ்பாத்தியா தான் இருக்கு. நேரோட்டத்துக்கு மட்டும் நேரோட்டத்துக்கு மட்டும் இங்க போறோம்டா புழுதியே. மை காட், புழுதி ஃப்ளைட் வந்து இறங்கி ஃப்ளைட்டுக்கு புழுதிக்கு என்னடா சம்பளம் அவடத்திட்ட கொஞ்சம் இதா இருக்கு. கார் ஊத்தி ஆயிருமேடா. ஐயோ டகன நிப்பாட்டி தூக்கி போமா. புகடா புகல்லடா இங்க எங்கேயும் காட்டு. இவர் தான் ஆள் உளவடிக்காங்க. இவர் தான் அந்த ஆள் விளங்குதா. இந்த புழுதிக்குரிய ஓனர் வந்து இவரா. கொஞ்சம் மட்டும் இருந்தா நான் இருந்திருப்பேன். அதுதான் ரைட். இப்ப வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து முதல்லாம் வந்து மோட்டார் வெஹிக்கிள் வரக்குள்ள வந்து நான் அவங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த இருக்கிற வியூவை வந்து பாருங்கன்ட்டுனே.
சரி, அதோட வந்து மக்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நேத்து எனக்கு ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து கால் பண்ணியிருந்தேன். கால் பண்ணி அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர், கட்டார்னு நினைக்கிறேன். கட்டார்ல இருந்து எனக்கு கால் உண்டு. அதாவது நார்மல் கால் பண்ணியிருந்தோம். நார்மல் கால் பண்ணி சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னா, தம்பி உங்களோட வீடியோஸ் வந்து நான் தொடர்ச்சியா வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ வந்து நல்ல விஷயம் தம்பி, நீங்க தொடர்ச்சியா வந்து செய்யுங்க. நான் வந்து மாத உதவி வந்து ஏதாவது வந்து நான் செய்வேன். மாத உதவின்னு சொன்னா இப்ப நாங்க கூடுதலாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து மாத உதவி வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி வந்து எங்களை யூடியூப் சேனல்ல நாங்க ஃபுல்லாவே மெயின் பண்றோம் என்னன்னா, இந்த சாப்பாடு பிரச்சனை. உண்மையாவே சாப்பிடாம கஷ்டப்படுறாங்க, சாப்பிட்றதுக்கு காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றேன், எல்லாரையும் வந்து நாங்க வழியா பார்ப்போம். அதையும் தாண்டி ஒரு 100% நாங்க அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து அந்த சாப்பாடுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்களோ. நல்ல விஷயம்டா அது. இல்ல நான் சொல்றேன் சரியா? அது சரி, உண்மை. சாப்பிடாம அந்த மனசு இருக்காது மச்சான். இல்ல சாப்பிடாம யாருமே இருக்க கூடாதுடா. அது சரி. இப்ப சொத்து சுகம்ன்றது வேற, பிள்ளைக்கு ஆடம்பரம்ன்றது வேற. சாப்பாடு இல்லாம அந்த அம்மா பத்தி அது சுகம் அம்மா சொல்றா 3 நாளைக்கு கிட்ட சாப்பிடலையாண்டா. எனக்கு அவ சொல்லக்குள்ள ஒரு மாறி போயிட்டு, அதான் நான் சொன்னேன். நம்மள என்ன செய்யறோம், சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஒன்று கொட்டுறோம். மீன் கறி ஏண்டா சாப்பிடுறல்ல, மரக்கறி ஏண்டா தொட்டும் பாக்குறல்ல. வீட்டு அம்மாவோட தண்டோடிப்பாவே என்ன மச்சம் இல்லையாண்டு பாருங்க. நம்மையாவே அப்ப அதனால வந்து அந்த அண்ணா வந்து எனக்கு சொல்லிடும் சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில வந்து உங்களுடைய தொடர்ச்சியான சப்போர்ட் வந்து இந்த பார்வையாளர்களுடைய தொடர்ச்சியான சப்போர்ட் வந்து பெட்டி பாய்ஸ் ஆகி எனக்கு வந்து தேவை. என்ன வந்து வேறொரு ஆளை வந்து பார்க்க வேணாம், உங்களோட வீட்டுல இருக்கிற ஒரு குட்டி பிள்ளையா வந்து பாருங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களால வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிடலும். இல்லைன்னு சொன்னா கஷ்டம். சரியா? ஏன் நம்ம இவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி யோசிப்பீங்க. அதையும் தாண்டி வந்து என்னோட வந்து யாருக்கும் கதைக்க விருப்பம்னு சொன்னா இந்த யூடியூப் சேனல்ல வந்து என் ஃபோன் நம்பர் வந்து இருக்கு, கால் பண்ணலாம், கதைக்கலாம். அதே போல இன்னும் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. செவ்வாய்க்கிழமை அப்படி வந்து தூர இடங்களுக்கு நாங்கள் போறதுக்கு வந்து நினைச்சிருக்கிறோம். நாங்கள் வந்து போவோம். நான் ஃபைனலாக வந்து இடத்தை வந்து ரீச் பண்ணிட்டேன். ஆனால் போன முறை மாதிரி காரை உள்ளுக்குள்ளே கொண்டு போகாம உள்ளுக்குள்ளே கொண்டு போகாம வாசலில் விற்போம். என்ன போன முறை கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளே போட்டு எடுக்கிறது. அப்போ கொண்டு போயிட்டு வெளியால் வச்சுட்டு சாமான் எடுத்து கொண்டு கொடுப்போம். அதோட என்ன சொல்கிறேன், பெட்டி பாய்ஸுக்கெல்லாம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்குமா என்று சொல்லி சில பேர் வந்து யோசிக்கிறது உண்டு. சரியா? இன்னொன்று நம்மளோட நண்பனே நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி யூடியூப் சேனல் திறந்துருக்கேன். அது உண்டு. இப்ப நான் வந்து இன்னொரு விஷயம் கைஸ், இப்ப நான் வந்து கார் வாங்கின உடனே வந்து நிறைய பேர் வந்து கால் பண்றாங்க. சரியா? நாங்களும் யூடியூப் சேனல் திறக்க போறோம்னு சொல்றாங்க. அப்படி வந்து நிறைய பேர் நிறைய கேட்குறாங்க என்கிட்ட. அப்போ நான் என்ன பொறுத்தவரையில் எந்த சைட்ல இருந்து ஒரு ஃப்ரீ அட்வைஸ், அதாவது கால் பண்ண எல்லாருக்கும் சரி, இல்லாட்டி புதுசாக ஒரு யூடியூப் வந்து நீங்கள் திறக்க போகிறீங்க, புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வர போகிறீங்கன்னு சொன்னால் இந்த சைட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னன்னு சொன்னால், 100% யூடியூப்பை நம்பி இறங்க வேணாம். இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்றீங்கன்னு சொன்னால் அந்த வேலையை ரிசைன் பண்ண வேணாம். வேலை செஞ்சு கொண்டு பார்ட் டைமாக செய்யுங்க. எல்லாத்துக்கும் முதல் வந்து யூடியூப்புக்குள்ளே நிறைய காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட வேணாம். ஸ்டார்டிங்கை வந்து மைக் வாங்க வேணாம், ஸ்டார்டிங் நல்ல ஃபோன் வாங்க வேணாம். உங்களோட கையில் என்ன ஃபோன் இருக்கோ அந்த ஃபோனை வச்சு எடுங்க. ஸ்டார்டிங் மைக் முக்கியம் இல்லை. முதல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து பிறகு மானிட்டேஷன் ஆகும். அதுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு மிச்சம் எல்லாமே வந்து தேவைப்படும். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ வந்த ரோட்டை மறந்துட்டேன். எங்கே போகணும்? பாருக்கு பக்கத்தில் ரோடு. பாருக்கு பக்கத்து ரோட்டா? ஜாலியாக இருக்கிற அந்த ரோட். இதான் முன்னுக்கு இருங்க. ரைட், இந்த ரோட் தான். இந்த ரோட் தானே? இந்த ரோட் தான். நான் எங்கே வைக்கிறேன் காரு? உள்ள எடுத்தாங்கள திருப்பி எடுக்க மாட்டியா நீ? கஷ்டம் மச்சான். உள்ள எடுத்து அப்படியே திருப்பிட்டு வா. நான் ஒரு தடவை போயிட்டு திருப்பிட்டு வரேனே. திருப்பிட்டு வரும். சரியா? அப்போ அது எந்த சைட்லேருந்து நான் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் உண்டு, அதை உங்களுக்காக வந்து நான் சொல்லுவேன். சில பேர் வந்து கேட்குறாங்க. அதனால கவனம், அகல கால் வைக்க வேணாம். இந்த வெளிநாடு மாதிரி தான், அக்கறைக்கு இக்கரை வச்ச யூரோப் நாட்டில் இருக்கிறாங்க கேட்பாங்கண்ணே, எனக்கு ஒரு விசா அனுப்புங்க, நாங்களும் வந்து உழைக்க போகிறோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, தம்பி மகன்
இங்க கொஞ்சம் கஷ்டமாப்பா, நீங்க நாட்டில் இருக்கிற பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அது சரி. சரியா? இதான் இலங்கையில ஃபெராரி தெரியுமா உனக்கு? இலங்கையில ஃபெராரி கார். இதுதான் இலங்கையில ஃபெராரி. எதுடா இந்த போது பெருசு. இது ஃபெராரி காரோட ஃபாஸ்டா ஓடும். கொழும்புக்கெல்லாம் போகணும்னா பயம்லாம் போலாம். அவனே பயமில்லாம போகலாம். ஓகே, நிழலுக்குள்ள நம்ம நைஸா போயிட்டு பாப்போம்டா. சரியா? இதை எடுத்தா தான் சரி நினைக்கிறேன். ஏண்டா சாமான தூக்கிட்டு அவ்வளவு தூரம் நடக்கணுமே. எங்க போறீங்க? எங்கடா? அதை தாண்டி வந்துட்டோம். அடே என்னடா திரும்ப திரும்பணுமாடா? நான் திருப்பி தான் போகணும். ஒன்றும் செய்யலடா. ஆஃபீஸில் காய்ச்சி தூக்கி தான் திருப்பி போகணும். அப்படா என்னடா இந்த ஃபுல்லா சுத்தி இருக்க போறோம் போல இருக்கு. உதவி செய்ய வந்த கடைசியா வந்து பார்த்தா காரை சுத்தி இருக்க போறோம் போல. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறா ரோட்டில். அவனே இந்த ரங்கா தான் நீ வர. ரங்கா நிக்கோட அவனுக்கு கையை காட்டிட நினைக்கிறான்டா அவன் கார்காரன். நீ பாரு மச்சான். எடுமச்சா ஓகே போமா. பாகு 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 பலி, அது பாட்டு படி இருந்தா. ஆமா ஏ நீ நடக்க நீ இப்ப ஆமா மாதிரி வருவானே. சரி ரைட், நம்ம எடுத்துட்டு போறோம். பவித்ரனை காலில் சின்ன காயம் ஒன்று வந்துட்டு, இப்போ அதுதான் பவித்ரனால ஸ்பீடாக நடக்க இயலாது. என்னடா பவித்ரனை சின்ன காயம். இதுதான் நான் சொன்ன, நீ கார் எடுத்துட்டு அவ்வளோ போக முடியும். ஆனா இப்ப வெஹிக்கிள் ஒன்றும் இல்லை. அடே இந்த சின்ன ரோட்டுக்குள்ளாடியாடா நான் விட்டு வந்து, நான் இந்த சின்ன ரோட்டுக்குள்ளாடியா விட்டு வந்து. நான் எனக்கு பசிக்குதான். நடந்து போக்குல வந்து ஒரு வீட்டுல இறைச்சி கறி பறக்குதான் என்றான். அம்மா அப்ப எதிர்பார்த்திருக்க மாட்டா. சரியா? நேத்து நான் கதைச்சி போட்டு இடையோட எழும்பி வந்துட்டேன். நான் போயிட்டு வாரேன், வாங்கிட்டு வாரேன்னு சொல்லி வந்துட்டேன். வந்து அடுத்த நாளும் வரல. அதுக்கு அடுத்த நாள் தான் இப்ப நான் இந்த பேக் தூக்கிட்டு போறேன். சரியா? முதல் அவ வீட்டுக்குள்ள இருக்கிறாவா, என்ன செய்யறாங்க என்று சொல்லி பார்ப்போம். அதுக்கு பிறகு மிச்ச விளைவா. பவி நீ வரலையாடா இன்னும்? வாமஜா இப்ப என்னமா செய்யணும்? நைஸா அப்படியே அந்த வீடியோட என்ன செய்யறான்னு சொல்லி பாவம் அம்மா. சரியா? இதானே வீடு. காணலையா? சமையல் நடக்குதுடா, சமைக்கிறாங்கடா. புகை வருது பார்த்தீங்களா? சமையல் நடக்குது. இவனும் சாயா பார்த்துட்டு இருக்கான நம்மளே வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறனால. என்னடா தம்பி தலையை சொல்லிடா. ஒருத்தரும் இல்லை வீட்டுக்குள்ள, ஒருத்தரும் இல்லை. சரி புடி, நம்மளே போ. என்னடா தம்பி வாக்கா. கழட்டி விடும்பா, உதவி செய்ய. என்ன இந்த ஸ்கூல் தானே நீங்க? லீவா?
இந்த யாரும் வந்துட்டாங்கடா. சுகமலை நிற்கிறாங்களா? ஆ சுகமலை. அம்மா என்ன மாதிரி எதிர்பார்க்கல வருவேன்டி. தெரியுமா? தெரியுமா? அண்டைக்கு அப்படியே போயிட்டேனே, இருட்டாயிட்டு. இல்ல வெளியில வாங்க, வெளியில இருப்போம். இந்த கொலியூர் வாங்க இல்லவா. நான் தான் வந்து ஏற்கனவே வந்தேன்னு தெரியுமா? தெரியலையா? தெரியுது. ஓ தெரியா? எனக்கு மூக லட்சணம் தெரியுது. நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? விஜய் மாதிரி இருப்பேன். கமலஹாசன். விஜய் தெரியுமா உங்களுக்கு? விஜய் விஜய் மாதிரி இருப்பேன். விஜயை பார்த்துருக்கீங்களா படத்துல? படத்துல பார்த்தேன். அவரை மாதிரி தான் இருப்பேன். தொட்டு பாருங்க அப்படி தலையே. அப்படிதான் வடிவான பிடிக்கும் தான். நான் அந்த பார்க்க சாயங்காலம் தானே. இப்ப ரெப்பு புள்ளிய சூரியன் இருக்கு. கொஞ்சம் மதிப்பெண் தெரியுது. மதிப்பெண் தெரியுது. இப்ப நான் இப்ப குண்டா மெல்லியாளா? குண்டுதான். குண்டுதான். குண்டானே மெல்லியானே. அது யாரு கூப்பிடுறாங்க வந்து? யாருன்னு? சரி சரி. அப்ப என்ன புறாலாம் வளர்க்குறீங்கண்ணே? என்னம்மா நான் வளர்க்கல. இந்த பிள்ளையிட பிடிக்க ஒரு புறாவரை பிடிச்சி வீட்டுக்க பூண்டுட்டு. இது என்ன கரைச்சல்? வீட்டுக்க பூண்டுட்டு வேணே அவன்கிட்ட புறாதான். அவன் 2 3 வச்சு பறந்து திருப்பி வந்து பூண்டுட்டு. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அம்மா வந்து என்னட்ட கேட்டீங்க கொஞ்சம் சாமான். சரியா? அந்த வயல வந்து பாத்தீங்கடா அம்மாக்கு இந்த அம்மா கேட்டெல்லாம் வாங்கிட்டா போல நெத்தலி. சரியா? கையில வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி குச்சிக்கா. சரியா? அடுத்தது இது என்னது? தேயிலை. சரியா? இது நூடுல்ஸ். நூடுல்ஸ் வந்து சும்மா இருக்க டைம் செய்யலாம் தானே. இன்றைக்கு சமைச்சா? இல்லம்மா காஞ்ச குச்சிக்கா சுட்டு சம்பல் அரைப்போம் வேண்டோடு தான் இருந்தேன். சமைக்கல. புகவரு அந்த மேலால அதே இந்த பொடிய இந்த கோவில்ல சஞ்சீவனுக்கு தேங்காய் உடைச்சு அந்த தேங்காயை போட்டு எண்ணெய் உருக்கி தாரான போட்டு அடுப்பில் கிடக்கேன். அது சரி. என்ன உருக்குறீங்களா? அந்த கோவில் நேற்று வந்தாங்க. அடுத்து இந்த பிஸ்கட். சரியா? சும்மா இருக்க டைம்ல சாப்பிடுறதுக்கு பிள்ளைகளையும் கொடுத்து சாப்பிடுங்க. சரியா? காலம் புறையில தண்ணி ஊற்றி போட்டு சாப்பிடலாமா? சாப்பாடு பகுதி கொண்டு. அடுத்து இருந்தாங்க நூடுல்ஸ். நல்லா இருக்கு. சோயா மீட். சரியா? இப்ப கை நிறைய சாமானே. இப்ப என்ன வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறானே. கொஞ்சம் சாப்பிடுறேன். அப்ப ஒரு மாசத்துக்கு காடும் தானே உங்களுக்கு? அம்மாக்கு சத்து இல்லைன்னு சொல்லி சமோசா வேண்டி வச்சிருக்கு. சரியா? பேக்கெட் சமோசா சாப்பிடுவீங்க தானே காலையில? சரி, இதை வந்து நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. இது என்னடா இது? ரவை. ரவை ரவைன்னு சொன்னா இல்ல, ரவைக்கு தமிழ்ல என்ன? ஓ மா என்ன செய்வீங்க இதுல? உருண்டை பிடிக்கலாம். உண்மையாவா? அம்மா நல்லா சமைப்பீங்களா? இந்த கண் பிரச்சனையால பிஸ்கட் இருக்கு. சரியா? கல் உப்பு இருக்கு. சரியா? அரிசி வாங்கினா போய் இல்லையா? 5 கிலோவா? 1 கிலோ இருக்கு அரிசி. சீனி அது. சரி, நான் எல்லாத்தையும் வெளியால எடுக்கல. சரியா? என்ன காரணம்டா மாவும் இருக்கு, கோதுமை மாவும் இருக்கு. இந்த இருக்கு, எல்லாம் இருக்கு. எடுத்து அம்மாக்கு வச்சுக்குள்ள கையிலனே நிறைய சாமானை கொடுத்துட்டோம். சரியா? இப்ப நான் இல்லாம இப்ப நான் உங்களுக்கு காட்டுறது தான் கொண்டு வந்தேன். இப்ப நான் இவ்வளோதையும் கொண்டு போயிடும் விட்டு. அப்ப நான் சாப்பிடுவேன் பசிக்கு. நான் நேற்று பார்த்தேனா மணி முந்தினத்தும் பார்த்தேனா பெண்களுக்கு காகம் கிடந்து கத்துது. காகம் கிடந்து வருதும் பொருள்கள் போல. சரியானே? இப்ப அம்மாட்ட கையில ஒப்படைக்கிறேன். அதோட
அம்மாவை நான் அடிக்கடி வந்து பார்ப்பேன். சரியா சரியா? குழப்படி செய்யாம இருக்கணும். என்னம்மா குழப்படி அழுறதான் குழப்படி செய்யறேன்ற. நீங்க அழுறீங்களே, அழப்படாது, சிரிக்கணும். அம்மாவுக்கு பாட்டு படிக்க தெரியுமா? பாட்டு படிக்க தெரியாதா? கதை சொல்ல தெரியுமா? பழைய காலத்து கதைகள் தெரியாம ஒன்றும் தெரியாதா? வேற என்ன தெரியும்? வேற என்ன திறமை இருக்கு அம்மாவுக்கு? ஒரு திறமை ஒண்ணும் இல்லை. வெத்தில போடாதீங்க. என்ன இது பல்லு இப்படி கிடக்கு? போடாதீங்கம்மா, போடாது. இங்க இருக்கு பழைய ஆகியனே பழையதுமா இப்ப கொஞ்ச நாளையாமா. வேற என்ன தெரிய 70 வயது. சத்தமா காய்ங்களா? எனக்கு 70 வயது வெத்தில வந்தா வாய்க்கு பாக்கி போட்டு பழகிட்டு நல்ல இல்லை என்ன இது? அப்ப இன்றைக்கு என்ன கறி? ஒன்றும் சமைக்கல மணி. என்ன ஒன்றும் சமைக்கல? சமைக்கலன்னா சமைக்கிற கொண்டு இல்லையா? சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாமியை கும்பிட்டுட்டு ஒரு மொழியை பூ வச்சு வந்து அடுத்த கொஞ்சம் இருந்தானா போடல மணினா இடமதி தெரியல மணி. சரி, இப்ப உங்களுக்கு சோயா மீட்ல இருந்து சரியா அந்த சாமான்லாம் இருக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு. பருப்பு வாங்கினா பருப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் இருக்கு. அப்ப வந்து நீங்க வந்து இனி வந்து வச்சு சாப்பிடுங்கண்ணே. அதாவது உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை வந்து அன்றாடம் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்து இல்லை. சரியா? அந்த சாப்பாடை வந்து நாங்க வந்து இப்ப தீர்த்து வச்சிருக்கோம். சரியா? இந்த உதவியை வந்து இனி எங்களால முடிஞ்ச அளவு ஒவ்வொரு மாசமும் செய்யறதுக்குரிய ஒரு ஏற்பாடை வந்து நாங்க வந்து செய்வோம். என்ன அதாவது நந்தினி அம்மாவோட இந்த அம்மா வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க. இப்ப 2 பேரும் புதூர் தான். அவங்க அங்க இருக்கிறாங்க. நந்தினி அம்மா தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எப்படி வழக்கம்? அது எங்கட சொந்தக்கார பொடியன் தான் கட்டி இருந்த அவர் மோசம் போயிட்டான். மோசம் போன அதுக்கு 3 பிள்ளைகள் 3 பிள்ளையும் கல்யாணம் கட்டிட்டு தெரியும். அது தெரியும். நல்ல நல்ல மால் நல்ல சிங்கம்லாம் கைப்பானே. அது சிங்களம் எல்லாம் கரைக்கும். அது நல்ல குணமான நல்ல குணமான அருமையான. சரி, அப்ப நந்தினி அம்மாவோட சேர்த்து நம்மளோட சுகமலர் அம்மாவுக்கும் வந்து இந்த உதவியை வந்து நம்ம கொடுப்போம். இந்த உதவி வந்து இப்ப உங்களுக்கு இப்ப இவ்வளவு சாமான் நான் வந்து வாங்கிட்டு வந்தோம்லோ, இந்த உதவி வந்து உங்களுக்கு யார் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனடா நாட்டுல இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து இந்த உதவி வந்து உங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. சரியா? கனடா நாட்டுல இருக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கும் ஒரு 53 54 வயசுன்னு வைங்களேன். அவங்க வந்து இந்த உதவியை வந்து உங்களுக்காக தாராங்க. சரியா? அப்ப வந்து நம்ம உதவி தரக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? நன்றி ஒன்று சொல்லணும். என்ன அப்ப அவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்களேனே. சொல்லுங்க. நன்றி அம்மா, எனக்கு உதவி ஏழம்மா. எனக்கு என்னம்மா உடுப்பு துணியா? அண்டைக்கு மீது தான் போட்டுருந்தேன் நீங்க உடனே. அது இன்னொன்று மணி 2 இருக்கு. இப்ப 2 இருக்கு 3 இருக்கு. இந்த 3 பண்ண நாளையில வாங்கிட்டு இருந்தேன். இது இப்பெல்லாம் 3 இருக்கும் ஐயா. உங்களுக்கு எப்படி உடுப்பு வேணும்? இப்படி உடுப்பு வேணுமா இல்லாட்டி? எனக்கு துணியந்தான் மணி தச்சு. துணியந்தா சரியா உங்களுக்கு? துணியந்தா நீங்க தச்சிருப்பீங்களா? தச்சு எடுத்துருவாங்க. இல்லாட்டியும் தச்சு தரும். இதுல இப்ப உடுப்பு காயிற யார் உடுப்பு? பிள்ளைகள்றியா? இது அதுகள்றா பிள்ளைகள்றா. அவங்களுக்கு பெருசா உடுப்பு இல்லைண்ணே. சரி, நான் இன்னொரு நாளைக்கு வரக்குள்ளண்ணே. இன்னொரு நாளைக்கு வரக்குள்ள அம்மாக்கு உடுப்பு என்ன உடுப்பு கேட்டுருக்காங்க. அந்த உடுப்பு விஷயத்தையும் நான் வந்து பாக்குறேன். சரியா? அம்மாவுக்கு உடுப்பு வந்து வாங்கி தரேன். யோசிக்க வேணாம். 100 ரூபாய்க்கு 3 துணி இருக்கு. அது என்றாலும் பரவாயில்ல. எங்க இருக்கு? இல்ல 200 ரூபாய்க்கு 3 துணி இருக்கு. எனக்கு மணி தக்கிற சட்டை மணி நான் ஓப்பன வரி. அது ஒரு யார் வந்து சரி சோட்டி துணியா அம்மாவுக்கு வாங்கி தரேண்ணா. சரி, இன்னொரு நாளைக்கு வரக்குள்ள அம்மாவுக்கு உடுப்பு வாங்கி தரேன். வெளியால போறல எனக்கு பூர்ணம் அவர் 8 மாதம் மோசம் போன சாப்பாடும் இல்லாம கத்தி கத்தி எல்லாரும் விட்டுட்டு ஓட கிடந்து கண்ணை மறைஞ்சு ஒழிஞ்சு நான் உடம் பழிக்கிழமை போறல ஐயா. வேற என்ன தேவையில் இருக்கு? காணுமாப்பா. நன்றி நன்றி. நன்றி. அவங்களுக்கு நன்றி அம்மா. நன்றி அப்பா.
நம்ம பகுத்து பசிக்கு என்ன யோசிங்க என்ன தலைமுடியில ரஃபா இருக்கு குளிக்கலையா? அவர் கனா வாங்கி போட்டையா கனண்டா கனா பக்கெட்டு ஓ வாங்கி டையா டையா கை கண் பொங்குற பொங்குற கனான்ட்டு மகன் அது போட்டேன். அவர் 8 மாட்டைக்கும் போடல. அதை ஒருத்தரியா கண்ணையும் மறைக்கி டை போடணுமா உங்களுக்கு? டை போட்டதான் ஓகே இருக்குமா? கனா போடுறேன் ஐயா நான். கனா பக்கெட் சரி கனா பக்கெட் 200 பக்கெட் சரி அவங்க அப்பா வாங்கி கொண்டு தர வேறு அது போட்டு என்ன கண்ணை மறைக்கிறல்ல. அவர் இப்போ 8 மாசம் தானே மோசம் போனவர். அதுக்கு பிறகு ஒன்றுக்கும் இல்லை. அதை ஒருத்தரியா கண் பாறைய மறைக்கி அது போட்டா சரியாபே? அது நான் போட இல்லையம்மா. அது போட ஒட்டப்போ கண்ணு மறைக்கி அதுவும் வந்து வாங்குவோமா பே? கனா பக்கெட் மாதிரியா போட்டேன்னா. சரி 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 சரி. அப்ப இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம். அடுத்த ஒரு தேவை வந்து அம்மா வந்து கேட்டிருக்காங்க. துணி வந்து கேட்டிருக்காங்க. துணி வாங்கினாதான் நல்ல மேடம். துணி வாங்கினா தச்சு கொள்ளு. என்ன கலர் விருப்பம் அம்மாக்கு? நிறம் நான் இப்படிதான் நீலம். என்ன கலர் விருப்பம் சொல்லுங்க. எனக்கு நீலம் விருப்பம். நீலம் மஞ்சள். நீலம் மஞ்சள் கருப்பு கருப்பு இல்லையா? அவர் மோசம் போன தான் ஒன்றும் இல்லை. நான் சிவப்பு நான் சிவப்பு என்னென்ன கலர் விருப்பம் சொல்லுங்களேன். எனக்கு நீலம் சிவப்பு வேற வேற மஞ்சள் பச்சை கலர் பச்சை வேற விருப்பம். இவ்வளவு எதுனாலும் விருப்பம். பச்சை அது விருப்பம். ஒரு சோட்டி தைக்கிறதுக்கு எத்தனை யார் வேணும்? 3 யார் தான் வேணும் ஒரு சோட்டிக்குனே. சரி சரி ஓகே. அப்போ அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். எங்களால் முடிஞ்சா இது உதவியில் வந்தா இந்த உதவியும் வந்து வாங்கி கொடுப்பேன். என்ன பவித்திரன் வாங்கி கொடுப்போம். இதோட வந்து இந்த வீடியோ முடிக்க போறோம். நாங்கள் வீடியோ தானே செஞ்சு கொண்டிருக்கோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கனடா அம்மாவுக்கு நன்றி நன்றி நன்றி. நான் என்ன ஏழைன்றீங்க? அப்படி இல்லை, எல்லாரும் மனிதர்கள். சரியா? யோசிக்க வேணாம். சரியா? கடவுள் இருக்க நம்மளை கைவிட மாட்டேன். தொடர்ச்சியா வந்து ப்ரே பண்ணுங்க. கடவுள் என்ன கொண்டு அவ கொல்லி வாங்க போன இடத்த சொன்னதாமட்டு ராதியாட்ட நந்தினியம் வரட்டுமென்று போட்டு சொல்லுவேன். நல்லது மகன். அது நல்ல அது இந்த பாதியாட அப்பா வெளியில இருந்து வந்தது. எனக்கு சாமான் தந்தது. அரிசி பருப்பு கேட்டு எல்லாம் அவங்க தந்து வீட்டுக்குள்ள இருக்கா பாக்கலாமா? எந்த ஊட்டி அம்மா வாகனமாக எந்த வீட்டு வந்து வாங்க மகன். இந்த பாப்பா இந்த வீட்டு வாமா இதுக்குள்ளவா வந்து பாருங்க. கொஞ்சம் வீட்டை பாருங்க. சரி சரி அது ஓகே. அதை போட்டு காட்டுறேன். வேற வீட்டை கதிர மேசிகள் ஒண்ணும் இல்லையா? அப்படி இல்லம்மா வாங்க மகன். இதையும் இங்க வந்து பாருங்க ஐயா. அந்த ரூம் ஒன்றும் இல்லை மகன். இங்க பாருமா பீத்த பொட்டியலும் இது இருந்தாங்க. இல்லப்பா எனக்கு கதிர 2-3 கதிரியா இருக்கு. இல்ல மகன் இன்னாடிக்கு ஒன்று வெளியால 2 இருக்கு. 2-3 இருக்கு. கொஞ்சம் காட்டுறா போய். இந்த வீட்டையும் வந்து பாருங்க மகன். அப்படி ஒன்று இருக்குண்ணே பாயில் இருக்குண்ணே. ஓமன் என்ன பாய் அவர் மோசம் போன இடத்து வாங்கின மகன். பாய் பாரதிகளுக்கு இருக்க கொடுக்கன்ட்டு வாங்கினேன். வேற என்ன ஒன்றும் இல்லைம்மா பெரிய. இதையும் வந்து பாருங்கம்மா வாங்க. இதையும் இருக்கே ஒன்ட்டி இல்லையா? இருக்கே ஒன்ட்டி இல்லை. பெரும் வீடுதாம்மா. பெரும் வீடு தானே ஐயா. இங்கே பாருங்க எங்களை விட்ட பாருங்க. இந்த இங்க பெரும் வீடு தான். ஒன்றுமே இல்லை. அப்படியான இது இல்லைம்மா. அப்படியான இது வீடுக்கு போய் அதைக்கிறீங்க நல்லா காஞ்ச கட்டிக்காம காஞ்ச கட்டிக்காம நம்ம வாங்கின சாமன்ல கிடக்கு. எடுங்க பொருங்க எடுத்த எல்லாம் இருக்கு. இப்ப இன்றைக்கு வடிவ சமைச்சு சாப்பிடுங்க. வடிவ சமைச்சு சாப்பிடுங்க இன்றைக்கு. வாங்கிடு எடுங்கம்மா. அப்படி கட்டி
இது மகன் அவங்கட அப்பா அடிக்கக்குள்ள நீங்க என்ன ஃபுல்லா சமையல் எல்லாம் நீங்க மகள் தானே அவங்கட அப்பா அடிக்க மகன் இங்கே இங்கே மகன் ஆமா இங்க வா இங்க வா 7500 ரூபா கட்டி கட்டி எடுத்த அதெல்லாம் டிவி இல்ல மகன் ஒன்றும் இல்லையா என்ன நடக்குன்னு இதான் அப்பா இவர் ராமனாரு அவர் எனக்கு கண்ட மாதிரி தான் இருக்கு அவரு ஓமா அவர் தானுமா சரி ஓகே வீட பார்த்தாச்சு தானே அப்ப எத்தனை ரூம் 1 2 3 கிச்சன் உண்டு இது ஹால் என்ன அந்த தளபாடங்கள் ஒன்றுமே இல்லைண்ணே தளபாடம் தேவைன்னா என்ன தேவைப்படும் உங்களுக்கு என்ன மேசை இல்லைண்ணே மகளுக்கு கொப்பியில இருக்கா சின்ன ஆளுக்கு அவளா மகன் மக எழுதுறா இந்த வருஷம் எழுதுறாவ ஐயா எழுதுறாங்களா இந்த வருஷம் எழுதுறாவு பேக்ல இருக்கா பேக்கில் அந்த பழைய பேக்கு தான் கொண்டு எழுத அப்புறாவு இவ்வளோ நான் நிறைய கஷ்டப்பட்டு நான் நடந்து தான் ஸ்கூலுக்கு கூட்டி போய் கூட்டி கொப்பி பென் எல்லாம் இருக்கா கொப்பி பென் எல்லாம் இப்போ இந்த 12 மாசம் எழுதுறாமா 11 மாசமே எழுதுறாவு ஆனப்பந்தி நான் நடந்து தான் போய் கூட்டிட்டு வரேன் அதுக்குள்ள இவையும் பார்க்க நம்ம ஆனப்பந்திக்கு போறோம் ஆனப்பந்தி டவுன் ஆனப்பந்திக்கு புள்ளியார் கோயில் தூரதானே தூரமா நடந்து போய் நடந்து தான் கூட்டிட்டு வா நீங்க ஒவ்வொரு மணி நடந்து போய் கூட்டிட்டு காலையில வேக நேரத்தோட 5:30 மணிக்கெல்லாம் நடந்து போறேன் போய் 6:30 ஸ்கூலுக்கு கிட்ட விட்டு போட்டு மறுநாள் திரும்ப வந்து இங்கே நான் செஞ்சு போட்டு திரும்ப போறேன் ஸ்கூலுக்கு டைமுக்கு சைக்கிள் ஒன்றுமில்ல நடந்து போய் கூட்டிட்டு வரேன் இந்த 12 மாசம் எழுதுறாவே பிள்ளைகளுக்கு தேவையா உதவி இல்லது மகளுக்கு உங்களோட மகள் தானே எங்கட பிள்ளாமா இந்த இருக்கு ஆமா சுகமலர்ற சுகமலர்ற மகள் தான் வந்து பேத்தியா நீங்க மகள் நான் தான் மூத்தாளை நீங்க மூத்தாள் இப்ப நீங்களும் அம்மாவும் உங்களோட மகளும் அவங்களுக்கு 2 பிள்ளைகள் ஒரு ஆள் போய் ஒரு பொடியனோட போட்டு அவங்களோட அப்பா குடிக்கிறமா கவனிக்கிறல்ல குடிக்கிறேன் அதால நான் இப்ப பிரிஞ்சிருக்கிறேன் பொலிச்சி கொண்டு வரணும் அடைச்சோடனே திறந்து விட்டோடனே அவன் திரும்ப அந்த வேலையை செய்யறேன் குடிச்சு போட்டு பொடிச்சுட்டு கத்துற சேர்த்து வைக்க சொல்லி 2 நாளைக்கு இருப்பான் திரும்ப அடிக்கிற குளப்படி பண்ற 1 ரூபா காசு தாரல சாப்பாட்டுக்கு எல்லாம் கஷ்டம் ஐயா வேற எங்கேயும் புட்டு கொத்த வள வேலி அடைக்க வேற எங்கேயும் போய் கொண்டு வந்தா 500,000 கொடுப்பாங்க சின்ன ஆள் தானே இந்த சின்ன ஆளுங்க வேலைக்கு அனுப்புனா தான் சாப்பாடு என்ன சொல்றீங்க அப்படித்தான் இந்த நிலைமை போகுது ஐயா இந்த காதல அம்மாண்ட சொன்னாவில்ல 10,000 கொண்டு வச்சு போட்டு தான் 2 சாப்பாட்டுக்கு சாமான் வாங்கி எடுத்துரும் நிறைய கஷ்டம் இவன் புல்லு கொத்த போறேன் வேலி அடைக்க இந்த வேலைகளுக்கு போற கூப்பிட்டா கதைப்பான் தம்பி இங்க வாமா தம்பி ஷர்ட் இருக்கா போட்டு ஓடி வாங்க வாயா அவனுக்கு 16 வயதுமா 16 வயது அவர் அங்க கொண்டு வந்தா தான் எனக்கு சாப்பாடு சில வேயும் பார்க்கணும் அம்மாவே ராதியாட்ட போனா கதைச்சேன் கொல்லி வாங்கிட்டு இப்படிதான் நிறைய கஷ்டம் இல்லை ஒருத்தர் பாக்கல ஒரு ஆளுண்ட சாப்பாடு தேவை இல்லையாமா இங்க பாருங்க கொஞ்சம் காய்ச்சம்பலும் பருப்பும் நாங்க வந்திருக்கலாடி இந்த சாப்பாடு சாப்பாடு இப்பதான் அரிசி கழுவி போட்டு கடையில கடனுக்கு சாமான் வாங்கிட்டு பருப்பு ஊறப்படும் இதை இப்ப நீ சம்பல் செஞ்சு போட்டு வெறும் சோறோட சாப்பிடுறது இந்த கடவுளே அந்த சாவியாட்ட கதைச்சு நான் உதவி செய்யறேன் செய்யுமான்னு சரியான கஷ்டம் வீடு கட்டி தந்து அந்த வளவை கொடுத்து போட்டு பக்கத்து வளவை அம்மாட இளைய மகள் எடுத்து போட்டு கட்டி போட்டு அவங்க அம்மா ஒருத்தரும் இளைய மகள் நல்லா இருக்கிறாங்க அவங்க கோழி கடை வச்சிருக்கிறாங்க அவங்க ஒருத்தர் அம்மா வந்து பாக்குற கதைக்கிற பேசுற இல்ல ஒன்றுமே நான் மட்டும்தான் இந்த காய்ச்சறதுல இப்படிதான் வந்து செஞ்சு கொடுத்து போட்டு அவையோட சாப்பிடுத்து புள்ளியல் நானும் கிடக்குறேன் கண் பார்வையும் தெரியாது மகன் அவ யாரு பாக்குறது தாயை ஒதுக்கி விட இல்லாம தம்பி வாய்யா இந்த அண்ணாவோட கதை வாடா தங்கம் என்னடா நீ 16 வயது கொடுக்குடா பவித்திரம் வாங்கலாம் பவி எத்தனை பண்ணு படிச்சு 9ஆம் ஆண்டு போட்டு விட்டுட்டீங்களா ஸ்கூலு ஏன் விட்டு அப்பா அவங்களும் இல்ல குடிக்கிறேன் நீங்களும் வெத்தில போடுற இப்ப வர்றது இந்த பல்லுல இதான் இருக்கேடா இந்த பல்லு சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருக்கு உள்ள வெத்தில போற மாதிரி தான் இருக்கு இப்ப எத்தனை வயசு இப்ப 17 வயசு அப்பா சென்னையில இருந்து இப்படி இருந்தனால நீங்க 9ஆம் ஆண்டு ஸ்கூலை விட்டுட்டு வேலைக்கு போறீங்களா என்ன வேலைக்கு போற நீங்க மேசன் செய்றீங்களா அந்த வீட்டுல இருக்க அண்ணா உடம்பு இன்றைக்கு போகலையா லீவா இல்ல இன்றைக்கு போகல என்ன உங்களுக்கு கஷ்டம் இந்த இங்கே வருங்கடாப்பா கையெல்லாம்
நான் சும்மா தான் எடுத்து இது செஞ்சு பார்த்துறேன் இங்கே. என்னடா தோடில யாரு குத்திட்டு? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பளம் வரும்? 2500 ரூபா. 2500 வீட்டை கொடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குண்ணே. தம்பிக்கு உதவியில் தேவையா? அதான் ஒரே 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 வேலை வராதேடா. இப்ப வேலை இருக்கு. சைக்கிள் சைக்கிளா? சைக்கிள் தான். உங்களுக்கு சைக்கிள் இல்லையா? சைக்கிள் இருந்தா ஓடி 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 போய் கொள்ளலாம்னே. என்ன சைக்கிள் வேணும்? லேடிஸ் பைக் வேணுமா? ஆமாம்மா இருங்கப்பா வரேன். லேடிஸ் பைக் வந்து வேணுமா? அதாவது பொம்பளையில ஓடுற சைக்கிள் மேல வேணுமா இல்லாட்டி ஆம்பளையில ஓடுற வேணுமா? பார் வச்சு லேடிஸ் ஓடுறது. லேடிஸ் ஓடுறேன்னு. அப்ப நீங்க இப்ப என்ன செய்யற? நீங்க இப்ப நடந்து போய் அண்ணா இல்ல பைக்ல ஏற்றி போவாங்க. மோட்டர் பைக்லயா? இப்ப சைக்கிள்ல அதில் ஏற்றி போவாங்க. கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதில் ஏற்றி போற. இப்ப மழையால இப்ப 2-3 மாசம் மேல வராது. இப்ப மழை தானே சில உள் வேலையை இருந்தா கூப்பிட்டு பாருங்க. 16 வயசுல வந்து வீட்டு கஷ்டத்துக்காக வந்து தம்பியோட பேரை கேட்கலையே நான். மதுசன். வீட்டு கஷ்டத்துக்காக வந்து தம்பி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உழைக்கிறதுக்கு போறேன் இந்த வயசுல. அதாவது படிப்பை வந்து இடைநிறுத்திட்டு 9ஆம் ஆண்டு வந்து படிச்சு கொண்டு அந்த 9ஆம் ஆண்டுல அதை வந்து இடைநிறுத்திட்டு அந்த படிப்பை விட்ட காரணம் இந்த வேலைக்கு போகணும்ன்றதாதையா? எத்தனாம் ஆளை வந்த நீங்க படிச்சு? 9ஆம் ஆண்டுல விட்டாச்சு. 9ஆம் ஆண்டு படிக்கல. எத்தனை மாலை வந்த நீங்க? எத்தனாம் ஆள்? ஒரு 20, 25, 30 அப்படி வருவீங்கண்ணா. சரி. அப்ப 9ஆம் ஆண்டு படிச்சுட்டு இடையில வந்து விட்டுட்டு இந்த குடும்ப கஷ்டத்துக்கான என் அப்பா வந்து விட்டுட்டு போன காரணத்தினால தந்த குடும்பத்துல பாரத்தை வந்து எடுத்துக்கொண்டு இப்ப வந்து தொழிலுக்கு போய் ஒன்றியர். அது அடுத்து வந்து தண்ட அக்கா வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷம் 7 எழுத போறாங்கண்ணே. 7 எழுதுறதுக்கு தான் வந்து படிக்கலன்றாங்க. தான் வந்து பாடசாலையை வந்து நிறுத்தினாலும் அக்கா நல்லா படிச்சு நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த சின்ன வயசுலயே நினைச்சு அக்காவுக்கு படிக்கிறதுக்குரிய செலவு படிப்புக்குரிய செலவு, கொப்பியா இருக்கலாம், பேக்கா இருக்கலாம், டியூஷன் ஃபீஸா இருக்கலாம், எல்லாமே தம்பி வந்து வேலைக்கு போய் அந்த காசுல வந்து அக்கா வந்து படிப்பிச்சு கொண்டு அதோட அம்மாவுக்கு ஆசை கொடுத்து வீட்டு செலவுகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனா இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் மேசன் வேலைன்றது வந்து ஒவ்வொரு நாளும் வேற ஒரு வேலை இல்லை. ஒரு பெர்மனன்ட் ஜாப் இல்லை மேசன் வேலைன்றது. 2 நாள் வரும், 3 நாள் வரும், 5 நாள் வரும், 6 நாள் வரும். சில வேலை வந்து ஒரு கிழமையும் வேலை இல்லாம இருக்கும். அப்ப அந்த ஒரு கிழமையும் வேலை இல்லாம இருக்கிற என்ன செய்யற? நீங்க வீட்டுல இருக்கிற. அப்ப அந்த டைம் சாப்பாடு எல்லாம் கஷ்டம்தான். எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருக்கீங்களா? உண்மையாடா? சில நேரம் பெயிண்டிங் வேலை எல்லாம் கூப்பிடுவாங்க வந்து. கிடைக்கிற வேலையில் செய்யறானே யார் வந்து கூப்பிட்டாலும் செய்வீங்கண்ணே. சரி தம்பி, நான் ஒரு வாக்கு தரேனே. இனிமேல் வந்து உங்களுக்கு பசி பட்டினியாலனே மற்ற விஷயங்கள் என்னால வந்து செய்யலாது. பசி பட்டினியால வந்து இனி நீங்க வந்து இருக்கக்கூடாதுண்ணே. ஆமா, அதுக்குரிய சாமந்த அரிசியில இருந்து எல்லாம் வந்து வாங்கி அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன்னு வந்தேனே. வேலை இல்லாட்டியும் வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டேனே. சந்தோஷமா வந்து தூங்குங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற மதுசனுக்கு வந்து ஒரு லேடிஸ் சைக்கிள் ஒன்று கேட்கிறானே. ஒரு லேடிஸ் சைக்கிள் ஒன்று இருக்கும்னு சொன்னா தண்ட தொழிலுக்கு இலகுவா வந்து பயணிக்கிறதுக்கு வந்து உதவியா வந்து இருக்கும்னு சொல்லி லேடிஸ் பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45,000 இருந்து ஒரு 50,000 ரூபா வரும். முதல் வந்து விலை குறைவா இருந்து முதல்லாம் வந்து ஒரு 17,000 18,000 ரூபாய்க்கு வாங்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளவு போகுது? 40 கிட்ட போகுது. 40 அப்படிதான் போகுதுண்ணே. 40 45 தான் போகுதுண்ணே. அப்ப 45,000 ரூபாய்க்கிட்ட வந்து தேவைப்படும் ஒரு லேடிஸ் பைக் வந்து வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னா தம்பிக்கு வந்து அந்த உதவியை வந்து நாங்க வந்து செய்து கொடுக்குற மூலமாக தம்பி வந்து தொழிலுக்குண்ணே. அந்த சைக்கிள் வச்சு என்ன செய்வீங்க? நீங்களே போயிடுவீங்க. இப்ப சைக்கிள் அதனால எப்படி என்ன கஷ்டப்படுறீங்க அதை சொல்லுங்களேன். சைக்கிள் உங்களுக்கு ஏன் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. தொழில சைக்கிள் இருந்தா தொழிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. பைசைக்கிள் இல்லாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால ஒரு கஷ்டம். ஏத்திட்டு போக மாட்டாங்க. இல்ல இந்த அண்ணா பிரச்சனை இவர் கூட்டிட்டு போவாரு. அந்த அண்ணா வந்து உங்களை ஏத்திட்டு போவார். மத்தாக்கள் வந்து வேலைக்கு கூப்பிடுற டைம் உங்களோட கையில சைக்கிள் இல்லனால வந்து உங்களுக்கு தொழிலுக்கு போயிடாது. அப்ப அவங்க போயிடுவாங்க. இனி வந்து உங்களுக்கு சைக்கிள் ஒன்று இருந்தா நீங்க உங்களோட சைக்கிள் எடுத்துட்டு போகலாமே. அப்படித்தானே? சைக்கிள் எல்லாம் மாதிரி கவனமா பார்த்து கொள்வீங்களா? சரி, நான் அது வாக்கு தரல தங்கத்துக்கு. சரியா? வாக்கு தரல, பாப்போம். சரியாடா? வீடியோ போடுவோம். யாரும் வந்து உங்களுக்கு வந்து சைக்கிள் ஒன்று வாங்கி தரக்கு வந்து ஒரு உதவி வந்து செய்வாங்க. நான் பைத்துனேன்.
கொண்டு வந்து நிச்சயமா தருவேன். ஆனா நம்பி இருக்க வேண்டாம் சரியா. ஆனா இவ்வளவு இந்த வயசுல வந்து என்ன இப்படி வந்து வேலை செஞ்சு என்ன குடும்பத்தை வந்து பார்த்துக்கொள்றதுக்கு பெரிய ஒரு மரியாதை உண்டு என்ன. ஹேண்ட் செக் பண்றேன் என்ன, அதோட சல்யூட் பண்றேன். என்ன 5 ரூபா படி ஆ ஆ வாங்கல நம்ம எடுத்துட்டு வாங்க. இந்த இது இவங்கட அம்மாண்ணே. இதை இப்படி கிளிக் பண்ணுங்க. தேங்காய் உரிக்க கொல்லிக்கட்டு அந்தந்த வேலையில சின்ன வேலையில கூப்பிட்டா போற மணி விடிய தேங்காய் உரிக்க போய் 5 ரூபா படி 1000 ரூபாய்க்கு தேங்காய் உரிச்சு கொண்டு தந்திருக்காரு எனக்கு. 5 ரூபா படி தேங்காய் உரிக்கிறது 5 ரூபா படி 1000 ரூபா உழைக்கிறா. எத்தனை தேங்காய் உரிச்சினி? விடிஞ்சுதான் வந்தான் சாப்பாடு இல்லாம 150 200 தேங்காய் 1000 ரூபாயோட வந்தார் வந்து என்னட்ட கொண்டு தந்தார். அதாவது சாப்பாடு தண்ணி இல்லாம தேங்காய் உரிச்சு எங்க உரிச்சீங்க? மெயின் கடையில விடிய தேங்காய் உரிச்சு போட்டு அவ நைட்டு புள்ள வரல வேணுண்ட உரிக்கிறான் மந்திரவான் காலையில 1000 ரூபா காசு ரூபா வந்தாரு. சாப்பாடு இல்லாம ஒரு மனுஷன் தன்னால வாங்கி கொடுக்கல அவங்க. உங்களுக்கு ஒரு மாசம் எவ்வளவு வரும் மகனுக்கு உழைப்பு? மாத்த வேலை இல்ல கூப்பிட்ட டைமுக்கு கொண்டு தந்தாதான் நல்ல வேலை ஒன்று பார்த்தா போயிடா. பிரச்சனை சைக்கிள் இருக்குமாண்டா பிரச்சனை இல்ல இப்ப மேச வேலையை விட்டு பெயிண்டிங் வேலையை விட்டு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யற மாதிரி வேலை பார்த்தா பிரச்சனை இல்ல. சைக்கிள் மிரிக்குமாண்டா போவார். சைக்கிள் ஒன்று தூரங்கிமாண்டா போக மாட்டேடா. தூரண்டா போக மாட்டாங்க இடங்கள் சரியா இல்ல அங்க போய் இருந்து தங்கி இருந்து செய்யற மாதிரி கஷ்டம். ஒத்தரிமில்லே உதவிக்கு ஒத்தரிமில்லை. இவ அவை ஸ்கூல் போயிடுவா. இவைக்கு கண் பார்வை குறைச்சல். இவர் வீட்டுல இருந்தா நான் போய் வரணும். இவர் அவைய பாத்துக்கிறதுக்கு வந்து இவர் அடுப்படி வேலையும் செஞ்சு கொள்ளுவாரு. நான் இல்லாட்டி சமையல் அதுவும் செய்வார். அதுக்காக தான் இவர் வீட்டுல இருந்தா தான் அவைய கவனிச்சு கொள்ளுவார். நான் இல்லாத டைம்ல அவைக்கு அங்க போறது வழி வர வழி சில்லறை கடையில அப்படி இப்படி வேலையில கேட்டு பாக்கலையா? அது ஒரு மாசம் பெர்மனண்ட் வரும் இல்ல, ஒரு 40,000-50,000 வரும் இல்ல. ஆமாண்ணே ஆக்கள் நிக்காங்க. இப்ப கடைகள்ல வியாபாரம் இல்ல உள்ளூர் வழியே. இங்க வியாபாரம் நான் விசாரிச்சு கொண்டு தான் இருக்க வேற. நான் நிரந்தரமா சேர்த்தா தானே ஒரு 10,000-15,000 நமக்கு ஆறுதாரு சாப்பாடு செலவு மாச செலவு. இவர்தான் கொப்பி சாமான வாங்கி கொடுத்து படிப்பிச்சு. சன்மானம் வேலையில் இருக்கு. சரி நான் ஒரு அதுதான் நான் கேட்கிறேன். நம்ம இப்ப உள்ளூருக்குள்ள நம்ம இப்ப டவுனுக்குள்ள மற்ற டவுனுக்குள்ள சரி ஒரு வேலை பார்த்து போவியா? அதாவது கஷ்டம் இல்லாம சரியா நல்ல வேலை இல்லைன்னு இருக்க மாட்டாமா வேற போய் வர மாதிரி இருக்கும்னா பிரச்சனை இல்லை. போக்குவரத்து இந்த அவையில படிப்பு முடியும். அவையும் இங்க நிறுவனத்து வழி என்ன அவையும் சேர்த்துதான் இருக்கு. மாலை 9 வாடம் என்ன ரிசால்ட்னா 1A 2B படிக்காமா நடந்து போய் தான் நடந்து வந்து நான் கஷ்டப்பட்டு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. என்ன ஆர்ட்ஸ் படிக்க தமிழும் மனையியலும் சங்கீதம் மடுக்காவும். எப்ப எக்ஸாம்? 11/10. மகளுக்கு எதுவும் தேவையில் இருக்கா? என்னமா இப்ப பேக்கு தான் இல்லையா? ஸ்கூல் பேக் பேக் கொண்டு இல்ல பீத்த பேக்க தான் பிரஞ்சிட்டு கொண்டு போய் திரிகிறா கொண்டு பழைய பேக் கொண்டு வேற எல்லாம் இப்ப எழுத பேக் கொஞ்சம் எடுத்து காட்டுவீங்களா? எடுத்து காட்டுங்க. பேக் ஒரு எடுத்து காட்டுங்க. என்னடா டேய் நம்ம இனி நம்ம வாழ்க்கையை மாத்தணும் என்ன? வாழ்க்கையை மாத்தணும். அண்ணா வந்துட்டு இருந்தானே எத்தனை வயசு? 16 இல்ல 17 ஒரு 22-23 வயசுல என்ன இதா வந்து மாறணும். யோசிக்க கூட வெத்தில சாப்ப கூட. என்னடா அது சின்ன வயசுலயே ஏன் சாப்பிடுற? சும்மா சாப்பிடுறேன்னு என்னது இதா பேக்? இங்க பேக் பாருங்கடாப்பா. என்ன ரிசல்ட் சொன்னீங்க? 1A 2B 2C 3S பாருங்க. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எடுத்த ஒரு பிள்ளையோட பேக்கை பாருங்களேன்டாப்பா. என்னடாப்பா அது? இன்னைக்கு கடையில் திறந்துருக்குமா வைத்திரன்? டவுனுக்குள்ள திறந்துருக்குமா? பேக் வேணுமா உங்களுக்கு? இருந்தாலும் இல்லை மேனே கொண்டு வரதுக்கு. சரி சரி. என்னது அட்மிஷன் வாங்க போகணும்? அட்மிஷன் தான் இங்க எப்ப இன்றைக்கா? கூப்பிடக்குள்ள போய் கூப்பிட்டா போவீங்கண்ணே. ஸ்கூல் பேக் ஒன்று பார்ப்போம் என்ன?
ஓ கொப்பியெல்லாம் இருக்குண்ணே. சரி நான் பார்க்குறேன், பார்த்து போட்டு வாரேன். சரியா, பார்த்து போட்டு வாரேன். பாருங்க, நான் வந்து சுகமலர் அம்மாவோட இவடத்துக்கிட்ட குந்திருந்து காய்ச்சிட்டு அப்படியே போயிருந்தேன்னு சொன்னா கதை முடிஞ்சேனே. நான் பவித்ரன் எனக்கு திடீர்னு சொல்லி மைண்ட் வேலை செய்யுது. உள்ளுக்குள்ள டக்குன்னு உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கா போவேன். எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போவேல, அது சரியா சரியில்லையே. அப்போ அதான் நான் சுகமலர் அம்மாட்ட வந்து கேட்டேன், நான் உள்ளுக்குள்ள வரையாண்டு. அப்போ ஓம் வாங்கன்னு சொல்லிட்டு சாமி ரூம்ல இருந்து எல்லா ரூமையும் வந்து காட்டி இந்த பிரச்சனை நான் வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் என்னால வந்தேனே இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதாவது இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதுக்கு பிறகு தான் வந்து எனக்கு வந்து தெரிய வருது என்ன. சரி வாங்க, அதான் நீ சொன்னதானே எனக்கு இப்போ தெரியும் என்ன. சரிடா, நீ யோசிக்காது. சரியா, அண்ணா வருவேன். நான் வந்து அந்த மகளுக்குரிய இந்த பேக் ஒன்று வாங்கி தரேன். சரியா, வார மாசம் எழுதுறாங்க. சாப்பாடு ஜாமான வச்சு எழுதி கொண்டு போறதுக்கெல்லாம் கூப்பிட்டாலும் போகணும். அவங்களுக்கு லீவு இன்னும் கொடுக்கல. அப்புறம் நம்ம கூட நிற்க வேண்டாம், கொஞ்சம் பாடங்கள் சில வயசுலாம் முடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்களா மட்டும் போட்டு வீட்டுல இருந்து படிக்காம நிற்காவும். இப்போ கிளாஸ் ஒன்றுக்கும் போறல, வீட்டுல இருந்தா படிக்காவும். கிளாஸ் ஒன்றுக்கும் போறதுக்கு பீஸ் கொடுக்கறதுக்கு வேணுங்க வசதி. எப்படி நல்லா படிக்கிறாங்களா? படிக்கிறாவோ கிளாஸுக்கு போறோம் பிள்ளைகிட்டமா அந்த பேப்பர்களை வாங்கி அடிச்சு எடுக்க சில எழுதுவாங்க, கிடந்து எழுதியாவோ படிக்கும். ரெண்டு பேரும் பாருங்களா, என்னோட அண்ணாவோட பேக வாங்கிட்டு வருமா? நீங்களும் தங்கச்சி மாறீங்களா? தங்கச்சி அக்காவும் நீங்களும் மாறீங்களா? கார்லாம் வந்தனா வாரீங்களா? என்ன போயிட்டு வரீங்களா? ஓ டவுனுக்கு ஒருக்கா போயிட்டு ஸ்கூல் பேக்கை வாங்கிட்டு வருவோம். சரியா, இவரை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வர போறீங்களா? அவ ஏன் அனுப்பியா என்ன செய்ய போறீங்க? நீங்க மட்டும் மாறீங்களா? சரி, ஓ விളിக்கிறேன், போயிட்டு வரும். நான் அண்ணா கூட்டிட்டு போறேன். அப்ப உங்களுக்கு தம்பி, அப்ப உங்களுக்கு வேற சொல்லுங்க, தம்பிகிட்ட சொல்லி விடுங்க. சரியா, ஓகே. அப்ப நம்ம போவோம், கூட்டிட்டு போவேண்டா. இது வந்து நடக்காது, நம்ம விட்டோம்னு சொன்னா நடக்காது. அப்ப இதோட இந்த வீடியோடய அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா, சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தம்பியை வந்து மதுசனை வந்து ஏத்திட்டு, சரியா, நாங்க இப்ப போறோம். தம்பி ஏசி வருதா பின்னுக்கு? நல்லா இருக்கா? எந்த ஸ்கூல்ல படிச்ச நீ? புது ஸ்கூல் இங்கதானா? அப்ப இங்க இந்த புது ஸ்கூல்ல வந்து அக்காவை சேர்க்கல தம்பி? இங்க படிச்ச அக்கா ஏழு இல்ல. சரி 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 இங்க படிச்சப்ப அப்ப இங்க ஓயிலோட சரி என்ன? ஓயில் லெவல் மட்டும்தான். ஏழுக்கு போற ஸ்கூல் போவோம். தம்பி இங்க ஆட்டணும்னே. ரைட். தம்பி இன்னைக்கு சாப்பிட்டியா? இல்ல சாப்பிடல. ஏன்டா? இது மதியம் தான் சாப்பாடு. என்ன உலகம்? ஏன் சாப்பிடல? நான் எலும்பு லேட் ஆயிட்டு. உண்மையாவா? நீ நம்ம பவித்ரன் தம்பி ஏத்தி எடுத்துட்டேன். சரியா, இனி வந்து நம்ம வரத்தவளை வீட்டு வைப்போம். என்ன தம்பி ஓடி போகும் தானே? என்னத்துல மிஷினால உரிச்சிங்களா இல்லாட்டி மம்பட்டி? எவ்வளவு நேரம் போச்சு? நாங்க இரவு ஒரு 8 மணி இருந்து காலையில 5 மணி உரிக்க முடியாது. உண்மையாடா? கோயிலுக்கு கடை கிடைக்கா? கடைக்கு ஒரு தேங்காய் உரிச்சா எவ்வளவு? 5 ரூபா. இப்பயும் 5 ரூபானா போகுது? இல்ல இப்ப 10-20 ரூபாய் கிட்ட போகுது. இது இப்ப எவ்வளவு காலம் நீங்க இந்த வேலை செஞ்சு இந்த உரிச்சி தேங்காய் உரிச்ச கதை? இப்ப 1 மாசம். 1 மாசம்? அந்த 1000 ரூபாய் காசு எடுக்கணும்ன்றக்கா உரிச்சனியாடா? அதுக்கா? பாவி. சரி, டவுனுக்கு போயிருக்கீங்களா? மேடம் டவுன் எங்க போயிருக்கீங்க? நம்ம பஸ் ஸ்டாண்டு தாண்டி எங்க ஒரு சில நேரம் பைக்ல ஏற்றி போவாங்க இந்த வேலையை அண்ணாக்கு. கல்லடி பீச்சிங்களா? போனோம் இல்லையா? இல்ல அங்க போகல. போனது இல்லையா? போய் பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? பார்த்துருக்கேன் போய். ஃப்ரெண்ட்ஸோட. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா?
எரிச்சாங்க இல்ல சுத்தலாம இல்லையா இல்ல ஏன்டா அவரோட போறதுதான். எங்க சுத்துன விட்டு அங்க பாக்குறேன் என்னடா ஓ அப்ப என்ன வேற தம்பி வேற என்ன முஸ்பாத்தி கதைகள் அம்மா என்ன மாதிரி அடிக்கிறவையா அம்மா இல்ல அடிக்கலையா இல்ல பிறந்ததுக்கு இதுவரை அடிச்சது இல்ல. உண்மையாவடா ஓ அவ்வளவு பாசம் அம்மாவை நல்லா வச்சிருக்கணும் என்னடா ஓ, அக்கா நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பா அப்படியே ஓ அக்காவுக்கு இப்ப நான் என்னடா அக்காவை வந்து வீடியோல காட்டுற சரியில்லடா விளங்கு அவனுக்கு ம் இனி அவள் நல்லா படிக்கிற புள்ள ஓ இனி எல்லாரும் பார்க்க கூடாது நீ அது சரியா விளங்குதா ஓ அதனாலதான் நான் அக்கா வந்து வீடியோல காட்டல இப்ப அக்காவுக்கு வேற என்ன தேவைகள் இருக்கு நீ ஏன் சொல்லணும் இப்ப நீ யாரடா பாக்குறா இப்ப சில வேளை அவங்க வெக்கத்துல கேட்காம இருந்திருக்கலாம் விளங்குதா வேற எதுவும் என்ன தேவைகள் இருக்கா முக்கியமான தேவைகள் எதுவும் இருக்கா அக்காவுக்கு அவைக்கு பேக்கில் இருந்து அங்க எடுத்திருந்தது. ஸ்கூல் பேக் தான் இல்லைன்னு ஓ. தண்ணி போத்தல்லாம் இருக்கா தண்ணி பாட்டில் கொண்டு வரல. தண்ணி பாட்டில் அவ கொண்டு வரலண்ணே இல்ல. இப்ப அக்கா வழியால எங்கேயும் அப்படி சுத்துக்கிட்டு அப்படி போறலையா அவ வெட்டகரம் முறையே இல்ல. ஸ்கூல் முடிய வீடு முடிய ஸ்கூல் அப்ப கிளாஸுக்கு போறலையா இல்ல அவ அப்படி அஞ்சு வீட்டே இருந்து படிக்குது. வீடு இருந்து படிக்கிறேன் கோயில் நேரமும் விட்டு இருந்தானா படிக்க எங்க கோயிலுக்கும் ஓ வீட்டை இருந்தா படிச்சது. விட்டு படிச்சு இப்படி ரிசல்ட்ஸ் எடுக்கிற பெரிய விஷயம். இப்ப அப்ப என்ன சீன் அப்ப கதைய பேச்சு ஒண்ணும் இல்லண்ணே இல்ல அவ 2 நேரமும் வடிசாராயம் குடிக்குது. ஐயோ குடிச்சா வீட்டு அம்மாவோட சண்டை குடிக்கிற அடிக்குது. அதெல்லாம் இப்ப அம்மா விடுறல நான் போறதுக்கு. நீங்க விடுறல ஓ நீங்க சத்தம் இங்க இருங்கன்னு சொல்லி நீங்க இருந்தல நல்ல 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 அவர் ஒன்று அந்த குடி கிடி எல்லாம் விட்டு போட்டு நல்ல மனுஷனா ஆகி வந்தா நல்ல மனே இப்ப 2 வருஷத்துக்கு கிட்ட போகுது. இப்ப அம்மா இவர் ஒரு நான் போட்டு அடிச்சு யாரு அப்பா சரியான அடி அவங்க கழுத்தெல்லாம் மீங்கி சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த கொரோனா துண்டுக்கு சி அதுக்கு அம்மா கொரோனாண்டு கொண்டு போய் அவ வேற இடத்துக்கு கொண்டு போனவங்க கொண்டு போய் தம்பிட்டவங்க 14 நாள் வச்சிருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயா என்னப்பா நடந்தது டிராபிக் நிக்கிறான் அடிச்சண்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கொரோனான்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்கன்னு. எப்படா அது கொரோனா தொண்டுக்குலையா இப்ப எவ்வளவு காலமா பிரிஞ்சு இருக்கிற அம்மா அவர் இப்ப கூட்டிட்டு போவாரு சண்டை குடிக்க மாட்டேன்னு குடிக்க மாட்டேன்ட்டு கூட்டிட்டு போய் திரும்ப பிரச்சனை படுவீர் திரும்பி குழம்பிடுவியர் நான் திருந்திட்டு 2 வருவியர் திரும்பி இதாயிருவியர் 1 மாசத்துக்கு ஒரு கைதான் மேலு அப்ப உங்களோட ஆயிக்கல இல்லையா அப்பா நாங்க ஆக்கிடல நீங்க குழம்பிட்டீங்க அவர் வந்து கூப்பிடு நல்ல மனுஷன் மாதிரி கூப்பிட்டு போட்டு சண்டை குடிக்க மாட்டேன் அம்மா அனுப்ப வேண்டியது. உங்களுக்கு அடிக்கிறீரா இல்ல அவரு இதுவரையும் அடிச்சது இல்லை. எத்தனை மணி கிளம்புற காலையில? நான் வேலைண்டா காலையில 5 மணிக்கு அனுப்பிடுவோம். 5 மணி கிளம்பி தங்கள் வேலைக்கு போறலையா? அப்ப தங்களுக்கு போறல நாங்க போறலண்ணே போயிருக்கேன் ஓட்டமா அப்படி கோழி பாம்புக்கு போய் அங்க நின்று அமர்ந்தாங்க. இந்த வீட்டை ஒருத்தர் சனியன்று ஓட்டு வந்தோம். ஓ எல்லாம் தனி நீங்க மட்டும்தான் ஒரே ஒரு துணை என்ன வீட்டுக்கு? மாமா ஒரு தம்பி யாவும் பாக்கு இல்ல அம்மாவை. இப்ப தம்பிக்கு என்ன சாப்பாடு விருப்பம்? நாங்க சில நேரமே விட்டு கொத்தெடுத்து சாப்பிடுறாங்க. கொத்து விருப்பமா? ஓ ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு சாப்பிடுறோம் நாங்க. மதியம் அங்க சில நேரம் அந்த அண்ணா வேலைக்கு போன பிரியாணி எடுத்து வருவேன் மத்தியானம். எடுத்து வந்தா அதுல சாப்பிடுறேன். சில நேரம் வீட்டை கொண்டு கொடுக்குறேன். அங்க அக்காக்கள் சாப்பிடுங்க. இல்லாட்டி அவர் மத்தியானம் எடுத்து வரக்கூடாது சொல்லிட்டு எடுத்து கொண்டு கொடுப்பேன். எடுத்து கொண்டு கொடுப்பேன். சரி இப்ப என்னண்டா இப்ப உங்களோட போன் எல்லாம் இருக்கா? இல்ல போன் ஒன்று வாங்கினான். அது டிஸ்பிளே வைத்து அது போடல என்ன
அது உங்களோட கதைக்கெல்லாம் இல்லை ஃபோன் எடுத்து இல்லை இப்போ யார்கிட்ட வீட்டை யார்கிட்ட இருக்கு ஃபோன்? சின்ன பட்டன் போன் இருக்கு. யார்கிட்ட இருக்கு? அது அப்பாட ஃபோன் நான் தான் வைக்கிறேன். நீங்க தான் வைக்கிறீங்க. அப்ப அம்மாவுக்கு ஃபோன் இல்லை? இல்லை. இவைக்கும் இல்லை, சுகமலருக்கும் இல்லை, அவைக்கும் இல்லை. அவட ஃபோன் தான் அது அப்பா வச்சிருந்தது. அவர் செத்த உறவு கடையில் தந்துருக்கான் வைத்திருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை. இந்த பேக் கடையில் திறந்துருக்குமா? நிறைய கடையில் பூட்டின மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட ஒரு கடையில நான் வாங்குறேன்னாண்டா இந்த இவர் ஜீவன்னாட்ட சாகம் வாங்குற மாதிரி வளமையா வாங்குற கடை ஒன்று இருக்கு. நான் மட்டக்களப்பு டவுனுக்குள்ள வந்துட்டோம். என்ன தம்பி பாட்டு நோடி என் கேட்டுக்கிட்டு போ. இந்த பிளேயர் கொலையா விட்டுட்டா பாட்டு நோடியண்டா இதுக்குள்ள கடை ஒன்றுடா. இல்ல ஞாயிற்றுக்கிழமை பூட்டி. என்னண்டா முஸ்லீம் மக்களுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை, சரியா? தமிழாக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை பூட்டி. உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உண்மை என்று யாரும் இல்லை. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, தான் நம்பி இருக்கிறோம் அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில. அதெல்லாம் பழகினா குடும்பம் ஆக்கிடலாங்க. அதெல்லாம் பழகினா குடும்பம் பார்க்கலான்ற கதை இல்லை. அதை பழகைய கூடா, குடிகிடியெல்லாம் பறைய கூட வாழ்க்கையில, சரியா? அப்பா இல்லையா? அதான் குடிகிடி அந்த இது அந்த சேட்டை அதெல்லாம் வச்சிருக்கே கூட. எங்க போற அதுல விட்டு பாப்போம் மனே. சத்தார் சைட் தம்பி என்ன இப்ப கோயிலுக்கு போறா ஜெயிச்சுக்கு போறா? கோயிலுக்கு அங்க அந்த வயலுக்கிட்ட ஒரு கோயில் இருக்கு. அங்க போறேன். நாகம்மன் கோயில். ஓகே. இந்த பேங்க்ல இருக்கு பாருங்க, ஜூம் பண்ணி காட்டேனுமா? எடுத்துக்கிட்ட காரை வச்சா நான் உள்ளுக்குள்ள வாங்குற காட்டுங்க தானே இங்க இருந்து. அவ்வளோ கிள்ளி அது பிரச்சனை இல்லை. சரி இப்போ கடைக்கு வந்துட்டேன். வாங்க, இங்கே எனக்கு ஒரு ஸ்கூல் பேக் காட்டுங்களேன். ஸ்கூல் பேக், அதாவது 7 படிக்கிற ஒரு கேர்ளுக்கு. பாருடா, இதா நல்ல ஒன்று காட்டுங்களேண்ணா. இது நல்லமா? வாட்டர் ப்ரூஃபா? மழை நனைஞ்சா போகாத நீ. இது நல்ல மாடா. நல்ல பேக்கா? நல்ல பேக். ஓகேயா? எவ்வளவு? இது ஒன்று இங்கே கலண்டர் இருக்கா? இதில் வேறு பேக் வச்சிருக்கீங்களா? எடுங்களேம்மா. வேற கலர்ஸ்ல இல்லையா? ஓ, இதோட கொஞ்சம் பெருசு. பெரிய சைஸ் தான் தந்தீங்களா? அது ஓகே. என்ன செய்யும் நீ ஏன் சொல்லணும்டா? எடுப்போம். அது ஓகேயா? எடுக்குமா அது? அப்பா
சாப்பாடு கொண்டு போறோம்ல உங்களுக்கு அவன் வாங்கிட்டு போறது. வாங்கிட்டு போறா? அப்ப இது இருக்கா, லஞ்ச் பாக்ஸ் இருக்கா? அது இல்லை. அப்ப எப்படி கொண்டு வரேன்? தேவைப்படும் மாதிரி வாசல்ல சுத்தி கொடுக்குறேன். தேவைப்படாது இல்ல ஒன்றை டேபிள் வச்சு சாப்பிடுவாங்கண்ணே. அண்ணன் கடைக்கு என்ன அந்த இந்த வடிவ வழியான கலர் வருதுதா? என்ன எடுப்போம்? நீளம் எடுப்புமா, இது எடுப்புமா? இது இருக்கும். இது எடுப்போம். இது வடிவா இருக்குண்ணே. சரி சரி சரி. இதை எவ்வளவு இருக்குண்ணா தருவீங்க கடைசி குறைக்கி சொல்லுங்களேன். இது கலருமா இல்லை? கலராது. வாரண்டி இருக்கா? வாரண்டி என்ன 3 மாசம் அப்படி தரலாம். இங்க இப்போ எவ்வளோ நாளைக்கு வாங்கிக்கலாம்? இது வருஷம் ஒரு 2 வருஷமா வாங்கிக்கலாம்ன்றீங்களா? குறைச்சி சொல்லுங்களேன். மொத்தமா போட்டு தரலாம். 3,500 போட்டு தரலாம். சரி வா கொண்டு வா. இந்தாங்கம்மா. தேங்க்யூவா. ஃபைனலாக வந்து பேக் வந்து வாங்கிட்டேன். சாரத்தில் அப்படியே வாரம். சரியா? ஓகே. ஓகே பார்த்துறேன். 3,500டா. 3,500 பாட்டம் ப்ரூஃப் பேக் வாங்க. சரியா? சூப்பராக இருக்கு. இருக்கும். கருப்பு இருந்தது, நீலம் இருந்தது. நல்லா இருக்கு நான் தம்பி. தம்பி என்ன ஃப்ரைட் ரைஸ்? என்ன ஃப்ரைட் ரைஸ் விருப்பம் இல்லையா உனக்கு? என்னடா சாப்பாடு என்ன விருப்பம்? ரைஸ் என்ன? ஃப்ரைட் ரைஸா? என்ன கொத்து இப்ப போட மாட்டானே. நைட்டுக்கு தான் போடுவோம். என்ன ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்குவோம் என்ன? இல்லை கார் போகுது இல்லை முன்னுக்கு. ஓகே ஒரு மாதிரியா பரவாயில்ல. நான் வந்தது எதுக்கோ, நான் ஏதோ கடவுள் ஒரு வழியில கொண்டு போறேனே. இந்த ரோட் வந்து தான் சிக்கு. தம்பி உரைப்பு சாப்பிட்றதா உரைப்பு இல்லாம சாப்பிட்றதா? உரைப்பு இல்லாமல சாப்பிட்றேன். சரி ஓகே. உரைப்பு கூடுதலா தேவையில்லண்ணே. இல்ல வீட்டு எத்தனை பேராக? அம்மா மச்சன் சாப்பிடல. அம்மாமா மச்சன் சாப்பிடல. மச்சன் சாப்பிடல. கோழி முட்டை ஒன்றும் இல்ல. சரி. அக்காவும் நானும் அம்மாவும். நீங்க 3 பேர் மச்சன் சாப்பிடுவீங்க. மத்தாள் மச்சன் ஒன்றும் சாப்பிடல. இல்ல. சரி சரி. பாத்தீங்களா இப்போ என்ன செய்யற? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்குவோம். சரியா? பவி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்குவோம். வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன முட்டை ஃப்ரைட் ரைஸ். முட்டை சாப்பிடல. முட்டை சாப்பிடலையா? அப்ப அவங்களுக்கு என்னடா வாங்கல? நீ ஏன்டா சொல்லு. என்ன வாங்கலாம் அவங்களுக்கு? அவனுக்கு என்ன வாங்குது? அவ ஒன்றும் சாப்பிடல. ஒன்றும் சாப்பிடல. இல்லை வெளி சாப்பாடு ஒன்றும் சாப்பிடல. உண்மையா? பிரியாணி வாங்கி தெரியா? பிரியாணி வாங்கி கொடுப்பேன் பவி.
இந்த இதுல இந்த காலத்துல இருந்து வந்தானே. பிரியாணி விருப்பம்னு சொன்னீங்க தானே என்ன? இந்த இருக்கு இந்த கடையில வந்து வாங்குவோம். நீங்க வாங்கி சாப்பிட்றீங்களா? இந்த கடையில இல்லையா? சாப்பிட்றீங்களா? இல்ல ஒரு ஆட்டம் வந்து வாங்கி முடிக்கும். 2 ஆட்டம் இல்லையா? சரி தம்பி இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வாரான். அப்படியே வந்து இனிய வந்து ஏற்றி எடுத்துட்டு நாங்கள் அப்படியே போனோம்டா. சரி சரி லேட் ஆயிட்டு நல்லா. ஓகே அண்ணே இதை போடுடா. அதை 1500 நல்ல சிக்கன் பிரியாணி உண்டு. நான் போறேன் சரியா? இனி நான் வரமாட்டேன். கிறிஸ்மஸ் தான் வருவேன். 12ஆம் மாசம் 12 கடை இந்த 12ஆம் மாசம்டா வந்தா பெரிய ட்ரீட் வந்துருக்கு எங்களுக்கு. என்ன பாட்டியா பர்த்டேக்கு? 17 வயசு என்னடா கதையேண்டா. 17 வயசு இப்ப 16 வயசு என்ன? இந்த மாதிரி லவ் ஒண்ணும் இல்லையா? இல்ல பண்ணலையா? இல்ல ஸ்கூல் படிக்க ஒரு பிள்ளையில ஒண்ணு. அதுக்கப்புறம் இல்ல. என்ன நடந்த என்ன நடந்த சொல்லு அந்த கதை. அதுக்கப்புறம் வேற யாரையும் பார்த்தால? வேற யாரையும் பார்த்தால? ஓ என்ன நடந்த சொல்லண்டா. இவ்வளவு தூரம் போகணும் இன்னும். எடுத்ததுக்கெல்லாம் கண்டுபிடிக்குது. சரி எடுத்ததுக்கெல்லாம் கண்டுபிடிக்குது. அதனால நீ வேற முடிச்சியா? பொடியனோட சேரப்பரா அம்மா அப்பா வரக்கூடாது கூட்டிட்டு அம்மா கூப்பிட வர நீ ஸ்கூல் விட்டா 3 மணி மட்டும் காய்ச்சிட்டு இருக்கணும் மாங்கு. ஐயோ என்னத்தடா அப்படி வைக்கிறே? என்னத்தடா வைக்கிறேன்? நீ வரானுண்டா பாரு. நாம நாம இது எத்தனை வயசுல நடந்த சீன் இது? 9ஆம் ஆண்டுல. 9ஆம் ஆண்டுல. அதுக்கு பிறகு இப்ப அந்த புள்ள பார்த்து தெரியுதா? அம்மாட்ட சரி பக்கத்து ஒழுங்க பக்கத்து ஒழுங்க. இப்ப அவைக்கு எத்தனை வயசு? உங்களோட வயசு தான். அவ இப்ப உங்களுக்கு சின்ன லவ் ஒன்று இருக்குறேன். இல்ல இப்ப லவ் பண்றதெல்லாம் புள்ள இல்ல தம்பி சரியா? லவ் எல்லாம் பண்ணத்தான் வேணும். ஒரு வயசு ஒன்று இருக்கு தானே. அதுக்கு பிறகு இப்ப அந்த அண்ணா எனக்கு தெரியும்டா சரியா பவி. இந்த இதுல இருந்த அண்ணா சாலம் டிஜிட்டல் பிரிண்டிங் வச்சிருக்கிற அண்ணா சியான் அண்ணா. அவர் என்ன கண்டு தலையாட்டுனவர். முறைப்படி நான் வந்து ஹோன் பண்ணணும் சரியா? அதுதான் ஒரு மேனேஜனு இப்படி ஓன் பண்றது. ஆனா இப்ப எனக்கு புது பழக்கனால டக்குன்னு கை தரல கோஜிட்டு வரையில விளங்கு அவனுக்கு. இது என்னடாப்பா இது? சரியா தம்பி? அப்ப எத்தனை வயசுல கல்யாணம் கட்டுற? 25. என்ன விளங்கல? 25ல கல்யாணம். அப்ப சரி அவ பாத்துட்டான் முடியாது. கல்யாணத்துக்கு சொல்லுவீங்களா அண்ணாக்கு? அது இப்ப இல்லை. அது இப்ப போகும். அது 5-6 வருஷம் போகணும். சரி நான் இருப்பேன் தானடா. நான் இருந்தா சொல்லுவியா எனக்கு? சரி அப்ப எனக்கு ஒரு தம்பி குட்டி ஒன்று கிடைச்சிட்டா. என்ன சந்தோஷமா கதைக்கிறதுக்கு நல்ல ஒரு தம்பி ஒரு ஆள், நல்ல ஒரு உறவு ஒரு ஆள் இருந்து எனக்கு கிடைச்சிட்டு. நான் அந்த வேலை விஷயம் தம்பி என்ன நீ சொல்லு. இப்ப நீ வீட்டாக்கள் அம்மாக்கள் இருக்கிறனால அதை விடு. இப்ப நீ சொல்லு என்ன செய்ய நான் பாக்குவா? மாசம் உனக்கு எவ்வளவு மாதிரி சம்பளம் பண்ணும்? MCM கடை ஒன்று இருந்தேன்ல. என்னது MCM? அங்கேயும் ஒரு பொடியும் கூப்பிடுவேன் வரட்டாமட்டு. இப்ப நான் இப்ப ஒரு கிழமை பார்த்து போட்டு அங்க போக எடுத்துறேன். அம்மாக்களே தெரியா அவங்க கூப்பிட்டு. எங்க இருக்கு அந்த MCM கடை? மார்க்கெட்
மார்க்கெட் ரோட்டோ அதுக்கு எவ்வளோ சம்பளம் அங்க 35 மாசமா? ஓ போகலாம். என்ன கடை அது? அது சில்லறை ஜாமான் சில்லறை சாமான் கடை. ஓ அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். இப்ப அங்கெல்லாம் வந்துடா உனக்கு பெருசா வேலை இருக்காதுடா. இப்ப லொரியில வார சாமான கோலையாவே இறக்கிடுவான் முழங்குதா, இறக்கிடுவான். அடுத்தது இப்ப ஆட்கள் வந்து கஸ்டமருக்குள்ள 1/4 கிலோ 1 கிலோ வந்து நீ அளந்து கொடுக்கறதுக்கு மட்டும் கொஞ்ச நாள் பழகணும். என்ன அந்த 1/4 கிலோ இப்படி அளக்குற 1 கிலோ இப்படி அளக்குறேன்றதுக்கு மட்டும் கொஞ்ச நாள் நீ பழகணும். அதை பழகி எடுத்துட்டீங்கடாடா அதுக்கு பிறகு என்ன பார்த்துக்கிட்டு நம்பிக்கை தான் எல்லாமே. இப்ப நீ வந்து நம்பிக்கையா இருந்து காசு ஒன்று கை வைக்காம அப்படி எல்லாம் வந்து வடிவா செய்வீன்னு சொன்னா உனக்கு வந்து என்ன சொல்ற சம்பளத்தை கூட்டி தருவாங்க, நான் உன்னை விட மாட்டாங்க. சரியா? அப்புறம் அப்படியே வந்து அவங்களுடைய இருந்து கொண்டு பிறகு 25 வயசுல கல்யாணம் கட்டுறாங்கன்னு சொன்னீங்க தானே, பிறகு ஒரு 25 வயசு 26 வயசுல வந்து நீங்க ஒரு சொந்தமா நீங்க ஒரு கடை விட்டுறலாம். சரி, அப்ப எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம். நீங்க ஒரு கடையை போட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க முதலாளி. என்ன முஸ்பாத்தியா இவரு படம் ஒண்ணும் பார்க்க போறோம் இல்லையா தியேட்டருக்கு? இல்ல சில நேரம் போடி கூப்பிடுறாங்க வரட்டாமண்டி, நான் போறல. படம் பாத்துருக்கீங்களா தியேட்டர்ல போய்? இல்ல தியேட்டர்ல போய் படம் பார்த்தது இல்லையா? இல்லடாப்பா. கொழும்புக்கு போனது இல்லையா? இல்ல கொழும்புக்கு போனது இல்லை. தூரண்டாவோட போனது இதுக்குள்ள சுத்திடுது. உண்மையாப்பா? ஒரு நாளைக்கு வாங்கலாம் என்னோட எங்க போ நூறுலியா சைடு பாருங்களா? சுத்த போறதுக்கு தான். சுத்த போறட்டே வண்ண வித்தியாசமா இருப்பேன். ஏன்னா டான்ஸ் ஆடுவேன், பாட்டு படிப்பேன். ஓ முஸ்பாத்தி காட்டு விளையாட்டு காட்டிட்டு வருவேன். நான் நல்ல ஒரு பொண்ணு ஒன்று கொண்டு போனான், பட்டு இருந்துச்சுடா கார்ல அப்படி லைன் ஒன்று வந்துருக்கு. மட்டகம்பு மட்டகம்பு. தம்பிட்டு போய் கேட்கணும். தம்பி இப்ப மேசன் மேலன்னு சொன்னா இல்ல வெளியும் செய்வியா நீ? ஒரு வீடு கட்டுவியா? மேசன் மேல லேபர். லேபரா நீங்க? உங்களுக்கு ஃபுல்லா லேபரா இருந்தா இது என்ன கோலையா? இப்ப நீ தனியா ஒண்ணும் செய்ய மாட்டீங்கண்ணே? இல்ல வேலை பழக்கிடுவாங்க அங்க. சரி, அதுக்கு எவ்வளவு தராங்க? அதுக்கு சில பேர் 2500 தருவாங்க. சரி, சில 3000 தருவாங்க. 2500 3000 இதுக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கும். சாப்பாடு அவங்க தருவாங்க. சரி சரி. பெயிண்டிங் மேல தெரிஞ்சால இப்ப ஆட்கள் கூட்டிட்டு போற வேலையை இப்ப சைக்கிள் இல்லாத மாதிரி எல்லா வேலையை கூட்டிட்டு போவாங்க. சைக்கிள் இல்லாதான் பிரச்சனை. சைக்கிள் இருந்தா இப்ப நீங்க தொழிலுக்கு போலாம். ஆனா இப்ப என்ன சைக்கிள் இருந்தாண்டா இந்த வேலை ஒண்ணு சரியில்லைடா, இருந்துட்டு இருக்க வார வேலை இல்ல. இப்ப அன்றாடம் உழைக்கிற காசு என்ன செய்யற நீங்க? அம்மாண்ட கொடுக்குறது. அம்மாட்டையா கொடுக்குற நீங்க? அம்மா அதை சேமிச்சு விற்பாவா? சாமானியல் வாங்குறேன் அரிசி. ஆமா. இப்ப உங்களுக்கு உடுப்பு எல்லாம் இருக்கா தம்பி? இல்ல, தீபாவளி உடுப்பு எடுக்கல. எடுக்கலையா? இல்ல. கொஞ்ச நேரத்துல சொல்லிருக்கலாமே, நான் டவுனுக்குள்ள போனா. உனக்கு என்ன உடுப்பு இருப்பான்? டிஷர்ட். டிஷர்ட்டா இருப்பான். சரி அப்ப இது நிப்பாட்டிட்டு ஓகே. அம்மா வந்து பாத்துட்டு இருப்பாங்கண்ணே, போன பொடியம் வருவானா வரமாட்டானா? இருக்கிற இங்கே நோக்கா வந்துட்டம்மா, பயந்து பயந்து இருந்தேனே. இந்த விடாங்களே. இல்ல இல்ல ஒன்று எனக்கு பேக்
இந்த பேக் ஓகேண்ணே தண்ணி போகாத இதில் சரியா சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன் சாப்பிடுங்க. இல்லை இல்லை எனக்கு கொண்டு போனேன் நான் கூப்பிட்றேன். சரியா சிக்கன் பிரியாணி கொடுங்க ஓட்டு வச்சுட்டு வாங்களேன் அதை. என்ன உங்களுக்கு பேக் ரைட். அப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த விளக்கம் வந்து சுகமலர் மலர் அம்மாவுக்கு வந்து ஒரு மாதாந்த உதவியை வந்து கொடுப்போம்னு அந்த உலர் உணவு பகுதியில் கொடுப்போம்னு சொல்லி வந்தோம். அதுக்கு பிறகு வந்து வீட்டுக்குள்ள போய் பார்த்து மட்டும் இல்லை 2 பேர் இருந்தோம். இப்போ 4 பேர் ஆகலாம் வந்து நிற்கிறோம். 2 பேர் தான் நின்று 4 பேராக நிற்கிறோம். அப்போ வீட்டுக்குள்ளே போன பார்த்த மட்டில் வந்து தம்பி வந்து பட்ட கஷ்டம், அடுத்தது தம்பியோட அக்கா வந்து அப்போ அந்த மட்டில் வந்து உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அப்போ என்ன ஒரு 7 படிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஸ்கூல் பேக் வந்து இல்லைன்னு உங்களோட மகளுக்கு வந்து ஸ்கூல் பேக் இல்லை. அந்த ஸ்கூல் பேக்கையும் வந்து காட்டியிருந்தோன்னா அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அப்போ நானும் தம்பியும் மதுசன் தம்பி நல்ல வாயில வந்து வரக்கூடிய பேர் மதுசன் தம்பி 2 பேரும் போயிட்டு சிக்கன் பிரியாணியும் வாங்கி எடுத்துட்டு அதோட வந்து ஸ்கூல் பேக்கும் வாங்கணும். அப்போ அம்மாவுக்கு கொண்டு வந்த சாமான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா நாட்டில் இருக்கிற அம்மா ஒரு ஆள் வந்து உதவியாக வந்து செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் இப்போ இங்கே திடீர்னு வந்து இப்போ இது இடைக்குள்ள வந்து ஒரு வேலை இல்லோ. அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன் நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து காசு வந்து அனுப்பியிருந்தோம். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து எதுவும் உங்களுக்கு அத்தியாவசியமாக வந்து யாருக்கும் வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் அந்த பணத்தை எடுத்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. சரி இப்போ நீங்கள் நினைக்க வேணாம் இது எந்த காசு இல்லை, நான் உதவி செய்யலை. எனக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து லண்டனில் இருக்கிற அம்மாவும் கனடா நாட்டில் இருக்கிற அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து உதவி வந்து செஞ்சுருக்காங்க. கனடா நாட்டு அம்மா வந்து உங்களுக்கு அந்த உலர் உணவு பொதியை தந்திருக்காங்க. அதே போல் வந்து உங்களுக்கு மாதாந்த உதவி வந்து செய்வோம். அதே போல் பிள்ளையில இது ஸ்கூல் பேக் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபா டோட்டலாகவே உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு நன்றியை சொல்லிருங்களேன். நன்றிம்மா, எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி. உதவி செஞ்சது நாங்க கஷ்டத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நன்றி. ஒரு ஆள் கதைங்க 2 பேரும் கதைக்கிறீங்க. நன்றி அம்மா, எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி. நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம். தம்பியாக்கள் சொல்லி இந்த வந்து உதவி செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு நன்றிம்மா நீங்க உதவி செஞ்சதுக்கு. சரி அப்ப இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். இனி வந்து என்ன கஷ்டம் இல்லை தானே. இப்ப தம்பிக்கு வந்து நம்ம வேலை வந்து கேட்டோன்னா இப்ப வேலையை வந்து பார்த்து போட்டு ஃபோன் நம்பர் ஒரு தாங்கண்ணே. நம்பர் இருக்குது, ஃபோன் இருக்குது தானே சொன்னீங்க, கீபேட் ஃபோன் இருக்குன்னு. ரைட் உங்களோட ஃபோன் நம்பர் தாங்க, நான் இதை மட்டும் கால் பண்றதுக்கு தான், வேற ஒன்றுங்க இல்லை. அதாவது இப்போ நான் அங்கே போயிட்டு வேலை இருக்குன்னு சொன்னால் திரும்பி வந்து வேலை இருக்குன்னு சொல்லலாம், ஃபோன் எடுத்து உங்களுக்கு சொல்றது. அப்போ வேலை எதுவுமே இருந்தால் நான் வந்து பார்த்துட்டு சொல்லுவேன், தம்பியை வந்து வேலைக்கு அனுப்புவேன். அடுத்தது தம்பிக்கு ஒரு பெரிய ஒரு தேவை ஒன்று இருக்கு, சைக்கிள். 45,000 ரூபா 40,000 ரூபாய்க்குள்ள வரும் ஒரு லுமலா லேடிஸ் பைக் வந்து வாங்குறேன்னு சொன்னா அந்த சைக்கிளையும் இந்த வீடியோ பார்க்குற ஆட்களுக்கு வந்து யாருக்கா ஒரு ஆளுக்கு வந்து இந்த சைக்கிளை வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு வந்து முன் வருவீங்கன்னு சொன்னா தம்பி வந்து வேலைக்கு போறா இருக்கலாம், தொழிலுக்கு போவாரு. அதோட வந்து தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடந்துதான் இப்ப எத்தனை கிலோமீட்டர் இருக்கு ஆனபந்தி தெரியாதேம்மா, 10 கிலோமீட்டர் கிட்ட இருக்குமே. நடையில போய் தான் போய் வரேன். வார மாசம் 7 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட வந்து இங்க இருந்து நடந்து போய் திரும்பி ஸ்கூல்ல இருந்து நடந்து வராங்க. இப்ப தம்பிக்கு வந்து ஒரு சைக்கிளை வந்து வாங்கி கொடுக்குற மூலமாக வந்து அக்காவை தம்பி வந்து ஏத்திட்டு போய் விடுறா இருக்கலாம், திரும்பி ஏற்றி இறக்குற வேலையா இருக்கலாம், இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை. கட்டாயம் இந்த வீடியோ பாக்குறாக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ எங்களுடைய பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் வார காத்திருக்குன்னு சொல்லிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.